Guys, good evening. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்டா. கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன் குட் ஈவினிங்னு சொல்லி. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்டா. வாய்ஸ் ஆடிபிள் தானே? ஆடிபிள்க்கா. எஸ் ஆடிபிள். ஓகே. நேத்து கிளாஸ் எது வரைக்கும் பார்த்தோம், யாரோட முடிச்சோம், என்ன பார்த்துட்டு இருந்தோம்? பிரிட்டிஷ்ல வால்யூம் 1ல கேக்குறேன். ஜான் ஃபோர்ட் வரைக்கும் பார்த்தோம்க்கா. எஸ், ஜான் ஃபார்ட் வரைக்கும் பார்த்தோம். எதுக்கு கீழே ஜான் ஃபார்ட வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்? ஜக்கோபியன் ஏஜ்ல என்னடா பார்த்துட்டு இருந்தோம்? ரிவெஞ்ச் ட்ராஜடிஸ் பார்த்துட்டு இருந்தோம், ட்ரெஜடி காமெடி பார்த்துட்டு இருந்தோம், சிட்டி காமெடிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சரியா? அதுக்கு கீழே தான் நம்ம அவ்வளவு ரைட்டர்ஸும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நேத்து பாதியில நிக்குது. சரியா? அதுல ஷர்லி அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ள் பார்த்தோம். அவங்களோட ஒரே ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்தால. வாட் இஸ் தட்? The Lady of Pleasure. The Lady of Pleasure அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அண்ட் தென் இவங்க பிலிப் மெசஞ்சரோட ஒர்க் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அது என்னது? New way to pay old debts. கரெக்ட். நியூ வே டு பே ஓல்ட் டெப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அப்ப அவங்களோட ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகும்? பிலிப் மெசஞ்சரோடது கரெக்ட், தி வர்ஜின் மார்டைர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் ஒர்க் டியூக் ஆஃப் மிலான். டியூக் ஆஃப் மிலன். தேர்ட் ஒன் ரோமன் ஆக்டர். ரோமன் ஆக்டர். அது நடுவுல இருக்க ஒர்க்க விட்டுருங்கன்னு சொன்னேன். ரோமன் ஆக்டருக்கு யார் கிட்ட என்ன, யார் அது? அடுத்தது சிட்டி மேடம். சிட்டி மேடம். அவங்ககிட்ட என்ன கேட்டாங்க? டவ் ஃபேட்டல் ஃபேட்டல் டவுரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அண்ட் ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1932. எஸ், 1932. கரெக்ட். 1932ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். சரியா? எஸ், 1932ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆல்டஸ் ஹக்ஸ்லி இன்னொரு ஒர்க் வந்து மெக்பெத்ல எழுதியிருப்பாரு தெரியுமா? ஒரு எஸ்ஸே. 3 வேர்டு ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகும். ரெண்டு பேர் அதே மேர்ல எழுதிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து மகேஷ் தட்டானி எழுதிருப்பாரு, இன்னொருத்தவங்க அவர் எழுதிருப்பாரு. ஆல்டஸ் ஹக்ஸ்லி எழுதிருப்பாரு. மகேஷ் தட்டானி. கரெக்ட். பிரீஃப் கேண்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? பிரீஃப் கேண்டில் அப்படின்னு சொல்லி இந்தியன் ரைட்டர் யார் எழுதுனா அப்படின்னு சொன்னா மகேஷ் தத்தானி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இதுல பார்க்கும்போது நம்ம ஆல்டஸ் ஹக்ஸ்லி பார்த்தோம். ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட எஸ்ஸே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டுமாரோ டுமாரோ டுமாரோன்னு ஒரு ஒர்க் ஞாபகம் இருக்கா? அதர்ஸ் நான் என்ன சொல்றேன் ஞாபகம் இருக்கா, இல்ல ஏதோ புதுசா கேட்ட மாதிரி இருக்கா? டுமாரோ 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 அப்படின்றத எடுத்து எஸ்ஸே எழுதிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தென் ரவுலே அண்ட் மிடில்டன் சேர்ந்து எழுதின ஒரு ஒர்க் வந்து 1653ல பப்ளிஷ் ஆயிருக்கும்ல. வாட் இஸ் தட் ஒர்க்? The Challenging. த சேஞ்ச்லிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? த சேஞ்ச்லிங் அப்படின்ற ஒர்க் வந்து 1653ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஹீரோயின் இறந்து போறப்போ அவங்க அப்பாவை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த லைன்ஸ் வந்து எதுல எக்கோ ஆகுற மாதிரி டிஎஸ் எலியட் கொடுத்திருப்பாரு? வேஸ்ட்லாண்ட். இல்ல, Eruption. ஜெரான்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டிஎஸ் எலியட் வந்து எதுல கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னா ஜெரான்ஷன்ல எக்கோ ஆகுற மாதிரி கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? டிஎஸ் எலியட்டோட ஒரே ஒரு டேர்ம் பார்த்திருந்தோம்ல. வாட் இஸ் த டேர்ம்? Objective correlation. அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அப்படின்றது டிஎஸ் எலியட்டோட டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? மிடில்டனும் சிரில் டோனரும் சேர்ந்து எழுதின ஒர்க் The Revenger's Tragedy. The Revenger's Tragedy. த ரிவெஞ்சர்ஸ் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சிரில் டோனரோட இன்னொரு ஒர்க் The Atheist Tragedy. த ஏத்திஸ்ட் ட்ராஜடி. ஏத்திஸ்ட் ட்ராஜடியோட சப்டைட்டில் Honest Man Revenge. த ஹானஸ்ட் மேன் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? த ரோரிங் கேர்ள் அப்படின்ற ஒர்க் யாரோட பயோகிராஃபி பத்தி பேசியிருப்பாங்க? Mary Frith. கரெக்ட். மேரி ஃபித் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? த உமன் ஹேட்டர் அப்படின்னு சொல்லி யாரோட ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும்? Bioman and Bioman and Fletcher. கரெக்ட். பியோமவுண்ட் அண்ட் ஃபிளெச்சர் அவங்க ரெண்டு பேரோட ஒர்க் தான் வந்து உமன் ஹேட்டர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஃபிளெச்சர் வந்து எஃப் அப்படின்றப்போ அவரோட ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம்? Faithful Shepherd. Faithful Shepherdess. கரெக்ட். ஃபெய்த்ஃபுல் ஷெப்பர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஷெப்பர்டர்ஸ்னா ஆடு மாடு தான் மேய்ப்பாங்க, பட் அவர் எதையும் சேர்த்து மேய்ச்சிட்டு இருந்தாரு. Wild Goose.
Goose. கூஸ் வைல்டு கூஸ் சேஸ் கூஸையும் சேர்ந்து மேய்ச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? விக்டோரியா கொரம்பானாவோட சிஸ்டரோட நேம் சாரி பிரதரோட நேம் என்ன? Florenzo. Francois. Flamino. Flamingo. விக்டோரியா கொரம்பனாவோட பிரதரோட நேம் என்ன அப்படின்னா ஃபிளமிங்கோ. ஃபிளமிங்கோவை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இசபெல்லாவோட பிரதர் தான் யாரு? Francisco. Francisco. பிரான்சிஸ்கோ. ஓகேவா? இந்த ஸ்கல் பெனத் தி ஸ்கின் அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் ஒர்க் யார் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பா? B.D. James. பிடி ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அந்த பிடி ஜேம்ஸ் பக்கத்துல இன்னொரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. குயின் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அகதா கிறிஸ்டியை சொல்லுவோம். குயின் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா அகதா கிறிஸ்டியை சொல்லுவோம். குயின் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அகதா கிறிஸ்டியை சொல்லுவோம். சரியா? அகதா கிறிஸ்டி ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபிக்ஷனல் கேரக்டரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ஹெர்குல் பைராட். கைஸ் எந்த பேஜ்ல அது இருக்கு? 75 ma'am. ஓகே, பேஜ் நம்பர் 75ல ஒயிட் டெவில்ல பாத்தே பேசிட்டு இருக்கேன். சரியா? பேஜ் நம்பர் 75 ஒயிட் டெவில்ல ஒயிட் டெவிலுக்கு கீழே ரீவொர்க்கிங் ஆஃப் த ஒயிட் டெவில் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு கீழே பிடி ஜேம்ஸோட ஒரு ஒர்க் வந்து இருக்கும். இந்த ஸ்கல் பெனத் தி ஸ்கின். பிடி ஜேம்ஸ் அவர் வந்து டிடெக்டிவ் ரைட்டர் அப்படின்னு சொன்னேன். அதுலதான் இன்னொரு டிடெக்டிவ் ரைட்டர் யாரு அப்படின்னு சொன்னா அகதா கிறிஸ்டி. அவங்க கிட்ட இருந்து chronology ஆல்ரெடி நமக்கு நெட்ல கேட்டிருந்திருக்காங்க. அவங்க மோர் தென் 30+ ஒர்க்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுல மேஜர் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க 12 to 13 ஒர்க்ஸ் வந்து வரும். சோ அகதா கிறிஸ்டி இஸ் குயின் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன். அவங்களோட ஃபிக்ஷனல் கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா ஹெர்குல் பைராட். ஹெர்குல் பைராட் அப்படின்றது அவங்களோட ஃபிக்ஷனல் கேரக்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியர் தானே? பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுமா? ரிப்பீட் பண்ணுங்க ஒரு வாட்டி. ஓகே. பிடி ஜேம்ஸ் வந்து என்ன ரைட்டர் அப்படின்னு சொன்னா டிடெக்டிவ் ரைட்டர். அவர் வந்து அதே மாதிரி டிடெக்டிவ்ல ரொம்ப ஃபேமஸான ஆள் யாரு அப்படின்னு சொன்னா அகதா கிறிஸ்டி. அகதா கிறிஸ்டி நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா குயின் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அகதா கிறிஸ்டியோட ஃபிக்ஷனல் கேரக்டர் அவங்களோட கதைக்குள்ள ஒரு கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ஹெர்குல் பைராட். ஹெர்குல் HERCULE ஹெர்குல் பைராட். POIROT நினைக்கிற ஸ்பெல்லிங் வந்து ஹெர்குல் பைராட். ஓகேவா? இப்ப கிளியராடா? கிளியர் கா. थैंक यू கா. தி ஸ்க்ரௌஜ் ஆஃப் வில்லனே யாரோட வர்க்? The Scrooge of Villainy is a satire னு பார்த்தோம். கரெக்ட். ஜான் மாஸ்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? எஸ் மாஸ்டன். ஸ்பானிஷ் ஜிப்சி அப்படின்ற வர்க்க 4 பேர் யாரெல்லாம் சேர்ந்து எழுதிருப்பா? Middleton, Decker, Rowley, Ford. மிடில்டன், டெக்கர், ரவுலி அண்ட் ஃபார்ட். இவங்க 4 பேர் சேர்ந்து எழுதிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஹானஸ்ட் ஓர்ல வர ப்ராஸ்டிடியூட்டோட நேம் என்ன? Bella Front. பெல்லா ஃப்ரெண்ட். ஓகேவா? உமன் கில்ட் வித் கைண்ட்னஸ் யாரோட வர்க்? Haywood. தாமஸ் ஹேவுட். அப்போ விமன் பிவேர் விமன் யாரோடது? Thomas Middleton. எஸ் பப்ளிஷ் ஆன இயர் 1657. எஸ் கரெக்ட். 1657. அப்ப கேம் அட் செஸ் அப்படின்ற வர்க் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1624. 1624. ஓகேவா? ஜிபிஷா எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1925. 1925. எஸ் 1925. ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டெம்பரரி ரைட்டர் யார் ஒர்க் எழுதியிருப்பா? Edward Bond. Edward Bond. Bond. Edward Bond. எட்வர்ட் பாண்ட் பாட்டோம். கிங் ஜேம்ஸ் பைபிள் பப்ளிஷ் ஆன இயர் 1611. 1611 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த 3 கமிட்டிஸையுமே யார் வந்து மேய்ச்சிட்டு இருப்பா? வெஸ்ட்மினிஸ்டர், ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ். Lancelot Andrews. லான்சலாட் ஆண்ட்ரியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தென் ஜாக்கோபியன் ஏஜுக்கு கீழே 2 போயட்ரி வந்து 2ஆ பிரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது 2 போயட்ரிஸ் யாரு? Cavaliers. அது வந்து பொலிட்டிக்கலா நம்ம பார்த்தோம் ரவுண்டர்ஸ் அண்ட் கெவாலியர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2 ஃபார்ம் ஆஃப் போயட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கெவாலியர் அண்ட் மெட்டாபிசிக்கல் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சரியா? சோ மெட்டாபிசிக்கல் அண்ட் கெவாலியர் அப்படின்றதான் 2ஆ பிரிவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிங் ஜேம்ஸ் 1ஓட டைம் பீரியட் என்ன? 1603 to 1625. 1603 to 1625. அப்ப சார்ல்ஸ் 1 எந்த இயர்ல பிஹேட் பண்ணிருப்பாங்க? 1649. கரெக்ட். 1649. யார் பிஹேட் பண்ணா? Oliver Cromwell. எஸ் ஆலிவர் கிராம்வெல். ஆலிவர் கிராம்வெல் என்ன ரிலீஜியன்?
Puritan. Puritan. அதனாலதான் எதை க்ளோஸ் பண்ணாரு அவரு? Theatres. தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாண்டோட பீரியட் 1553 to 1649ல இருந்து 1649 to 1653. எஸ் கரெக்ட். 1649ல இருந்து 1653 வரைக்கும் காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவோம். அவரே லார்ட் ப்ரொடெக்டரேட் பீரியட் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லிப்பாரு அப்படின்னு சொன்னா 1653ல இருந்து 58 வரைக்கும் சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிளியர் தானே அந்த பாயிண்ட்? Yes, ma'am. எஸ் ஓகேவா? இவரோடது பிரான்சிஸ் பேக்கன் எந்த இயர்ல போனா இருப்பாரு? நான் சொல்லி கொடுத்தேன்ல, அவர் இன்னொருத்தரோட கரெக்ட் 1561ல தான் யார் போனா இருப்பா அப்படின்னு சொன்னா பிரான்சிஸ் பேக்கன் வந்து போனா இருப்பார். அவர் யாரோட மூத்தவர்னு சொல்லி கொடுத்தா? Shakespeare. ஷேக்ஸ்பியரோட மூத்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அப்ப ஷேக்ஸ்பியரும் இன்னொருத்தரும் யார் ஒரே விஷயத்துல பிறந்திருப்பா? கிறிஸ்டோபர் மார்லோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இவரோட அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் பேக்கனோடது? 1605. 1605 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுல பேக்கன் வந்து எதை சப்போர்ட் பண்ணுவாரு? அவர் கூட எதிரி யாரு? பேக்கனோட ஆப்போசிட் டீம் யாரு? சாலமோன். கரெக்ட். சாலமன் அப்படின்றவர் தான் அவருக்கு ஆப்போசிட் வியூவா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஒரு இது வரும் தெரியுமா? ஐயோ, ஒரு ஹவுஸ் என்னமோ வரும்ல, அதுல ஒரு ஃபிக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன் வரும்ல, அது என்னது? Solomon House. ஒரு ஃபிக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன் வரும், அது வந்து சாலமன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பேக்கனோட யூட்டோப்பியன் ஒர்க் என்னது? பேக்கனோட யூட்டோப்பியன் ஒர்க் என்னது? நியூ அட்லாண்டிக். நியூ அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப பிளாக் அட்லாண்டிக் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதிருப்பா? நெட் क्वेश्चन. பால் ரிக்கர் அப்படின்றவர் தான் வந்து பிளாக் அட்லாண்டிக் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாரு. ஓகேவா? இவரை பொறுத்தவரைக்கும் ட்ரூத் டைப் 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரூத்னு எதை சொல்லிருப்பாரு? Theological and scientific. தியாலஜிக்கல் அண்ட் சயின்டிபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யார் வந்து ஃபாதர் ஆஃப் எசேஸ்னு சொல்லுவோம்? மாண்டேக் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் எசேஸ்னு சொல்லுவோம். பேக்கனை பொறுத்தவரை 3 பேசிக் திங்ஸ் எதுன்னு சொல்லுவாரு? அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் கூட ஒன்னு சொல்லி கொடுத்தல. RAN. R stands for Representative. A stands for and N stands for Narrative. நரேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? மாஸ்க் அப்படினால யாரு? Ben Jonson. பென் ஜான்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட ஆல்கெமிஸ்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1610. 1610. ஓகேவா? தென் இது சாவர்பெரி அப்படின்ற கேரக்டர் எதுல அப்பியர் ஆவாங்க? ஆலிவர் ட்விஸ்ட். கரெக்ட். ஸ்ட்ராபெர்ரி அப்படின்ற கேரக்டர் எதுல அப்பியர் ஆவாங்க அப்படின்னா ஆலிவர் ட்விஸ்ட். ஆலிவர் ட்விஸ்ட் அவங்க கிட்ட தான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும், லிட்டில் மோர் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து அவனை வேற ஒருத்தங்க கிட்ட வித்துருவாங்க 5 பவுண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஆலிவர் ட்விஸ்ட்க்கு கீழே வர கேரக்டர் தான் அவன். ஓகேவா? அப்போ எபிசினோட சப்டைட்டில் தி சைலண்ட் வுமன். கரெக்ட். தி சைலண்ட் விமன் அப்படின்றதான் எபிசினோட சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்ப லவ் இட் அப்படின்ற கேரக்டர் எதுல வருவான்? லவ் இட். கரெக்ட். ஆல்கெமிஸ்ட்ல வர கேரக்டர் தான் யாரு அப்படின்னு சொன்னா லவ் இட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பென் ஜான்சனோட லேட்டர் காமெடிஸ்ல 2 வந்து நெட்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு சொன்னல. Everyman. இல்ல அது வந்து ஸ்டார்டிங் ஒர்க். நான் லேட்டர் காமெடிஸ் கரெக்ட். டெவில் இன் நாஸ். இன்னொரு ஒர்க் தி ஸ்டேபிள் ஆஃப் News. கரெக்ட். தி ஸ்டேபிள் ஆஃப் நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தென் அவரோட 2 ட்ராஜடிஸ். Sejanus' Fall. இன்னொரு டேர்ம்டா Troilus his conspiracy. கரெக்ட். கேட்லின் இஸ் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1579. ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1579 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ஷெப்பர்ட்ஸ் வீக்னு யார் ஒர்க் எழுதிருப்பா? John Gay. ஜான் கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டீஃபன் கார்சனோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் 1595. ஸ்டீஃபன் கார்சனோட ஸ்கூல் ஆஃப் 1579. அப்போ சிட்னியோட டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி 1595. அதுதான் 1595. ஓகே, அதுக்கு ரிப்ளை தான் 1595 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சிட்னிக்கு முன்னாடி யாரோட ரிப்ளை பப்ளிஷ் ஆயிருக்கும்? தாமஸ் லார்ட்.
தாமஸ் லார்ஜோடது வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷா இருக்கும். ஓகேவா? மேன்மவுத் ரெபல்லியன் அப்படின்னு பாக்குறப்ப அது யாருக்கும் நடுவில் நடந்த பஞ்சாயத்து? James II and James Scott. கரெக்ட். ஜேம்ஸ் தி செகண்டுக்கும் ஜேம்ஸ் தி ஸ்காட்டுக்கும் நடுவில் நடந்த பஞ்சாயத்தை தான் வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா மேன்மவுத் ரெபல்லியன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். போசலோ எதுல வர ஸ்பை? Duchess of Malfi. கரெக்ட். டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. அவன் என்ன ஃப்ரூட்ரா கொடுப்பான்? Apricot. யாருக்கு கொடுப்பான்? Duchess. டச்சஸ்க்கு வந்து அவன் கொடுப்பான். சரியா? அப்ப இது வரைக்கும் பார்த்தது கிளியர் தானே? Yes, ma'am. ஓகே. நேத்து போடுத்த ஹோம்வொர்க் ஸ்டோரி நிக்கோலஸ் நிக்கல்பை பேஜ் நம்பர் எதுலடா இருக்கு? 44. வால்யூம் நம்பர் 244 கரெக்ட்டா? Yes, ma'am. எஸ். ஓகே. ஸ்டோரியில இருந்து மட்டும் क्वेश्चंस கேக்குறேன். நிக்கோலஸ் நிக்கல்பை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1839. எஸ் 1839 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நிக்கோலஸோட ஃபாதர் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க யாரோட தயவுல போய் வாழ்ற மாதிரி ஆயிரும்? ரால்ஃப் நிக்கல்பையோட தயவுல போய் வாழ்ற மாதிரி ஆயிரும். ஓகேவா? அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில ரால்ஃப் நிக்கல்பையோட பையன் யாருன்னு தெரிய வரும்? Smike. வெரி குட். ஸ்மைக். ஓகேவா? ஸ்மைக்கு தான் வந்து அவனோட இல்லெலிஜிமேட் சன் அப்படின்றது தெரிய வரும். ஓகேவா? நிக்கோலஸ் கடைசியா யார மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி முடியும்? மேட்லைன். ஓகேவா? மேட்லைன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நிக்கோலஸோட சிஸ்டரோட நேம் Kate. கேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த ஸ்கூல்ல வந்து அவன் படிச்சிட்டு இருப்பான்? டாட் பாய்ஸ் ஹால் போர்டிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுல ஒன் ஐடு ஸ்கூல் மாஸ்டர் யாரு? Wakeford Squares. வேக்ஃபோர்ட் ஸ்கொயர்ஸ். ஓகேவா? இந்த क्वेश्चंस மட்டும் இதுல தெரிஞ்சா போதும். அதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் a minute. ஸ்கிரீன் விசிபிளாடா? ஓய் ஸ்கிரீன் விசிபிளா? விசிபிள்க்கா? இல்ல மேம். விசிபிள் இல்லையா? யாருக்கு இல்ல? யாரோ இல்லன்னு சொன்னீங்க. தெரியுதா தெரியலையா? இப்ப விசிபிள். இப்ப விசிபிள். ஓகே. மேபி நெட் ஸ்லோவா இருந்திருக்கும். அதனால லேட்டா உங்களுக்கு விசிபிளா இருந்திருக்கும். சரியா? சோ நிக்கோலஸ் நிக்கல்பை இதுக்கு மேல வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஸ்கெச்சஸ் பை பாஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிக்விக் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஆலிவர் ட்விஸ்ட், அண்ட் தென் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நிக்கோலஸ் நிக்கல்பை. ஓகேவா? நிக்கோலஸ் நிக்கல்பை அப்படின்னு ஏஜ் வந்து 39 படிச்சோம். அதான் வந்து 1839 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா லைஃப் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் நிக்கோலஸ் நிக்கல்பை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ நிக்கோலஸ் நிக்கல்பையோட ஃபாதர் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இறந்து போயிருவாங்க. அப்ப அவனோட அம்மாவையும் அவனோட தங்கச்சியும் நிக்கோலஸ் நிக்கல்பை தான் பாத்துக்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிரும். அவங்களோட அம்மாவோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா கேத்ரின், அவங்களோட சிஸ்டரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா கேட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால டிவான் ஷயர் அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபேமிலி எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிட்டு லண்டனுக்கு வந்து அடைக்கலத்துக்காக வர்ற மாதிரி ஆயிரும். லண்டன்ல அவங்களுக்கு யார் இருப்பா அப்படின்னு சொன்னா அவங்களோட அங்கிள் வந்து இருப்பாங்க. அந்த அங்கிளோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ரால்ஃப் நிக்கல்பை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுதான் ஓப்பனிங்ல நடந்த ஸ்டோரி. அதனாலதான் நிக்கோலஸ் நிக்கல்பை யாருக்கு கீழே வராங்க அப்படின்னா ரால்ஃப் நிக்கல்பை கிட்ட வராங்க. ரால்ஃப் நிக்கல்பை யார் அப்படின்னா இறந்து போன அவங்க அப்பாவோட தம்பி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ லண்டன்ல போய் இருக்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ இதுல வர கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நிக்கோலஸ். ஓகேவா? சோ நிக்கோலஸ் வந்து கதையோட ஸ்டார்டிங்லயே ஒரு கேரக்டரா டிஸ்கைஸ் ஆகும். அந்த கேரக்டரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ஜான்சன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். டிஸ்கைஸ் அப்படின்றது ஞாபகம் வருது எனக்கு. ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் பார்ட்ட முடிச்சாச்சா? Yes, ma'am. அதர்ஸ் முடிக்கலன்னு சொல்லுங்கடா. ஜமல் பாத்தாச்சா எல்லாருமே? பார்க்கணும்க்கா இன்னொரு வாட்டி பார்க்கணும். லேகா பாத்துட்டீங்களா? வினித், கௌதம், மஞ்சு நான் இன்னும் பார்க்கலங்க மேம். இன்னும் பார்க்கல. யார் கௌதமா வினிதா? இது வினித். கௌதம் அக்ஷயா சரி ஓகே.
அதை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் இந்த வீக்குள்ள நெக்ஸ்ட் வீடியோ போட்டுருவேன். அப்பதான் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அதை டஸ்ட் பண்ணிட்டீங்களா ப்ராப்பரா அப்படின்றத எனக்கு பார்க்கணும். சரியா? அதனால அதை கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கேரக்டர்ஸ் என்ன, எதுக்கு கீழே என்னென்ன கதை, என்னென்ன ஜிஸ்ட் அப்படின்றத கதையோட ஹெட்டிங் கூட கனெக்ட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் அவ்வளவு பிளேஸ் இருக்கும். சர்டன் பிளேஸ் உங்களுக்கு தெரியும், சர்டன் கேரக்டர்ஸ் உங்களுக்கு சுத்தமா தெரியாது. அப்போ அது கூட கனெக்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? கெட்டிங் பேக் டு நிக்கோலஸ் நிக்கல்பை. ஸோ நிக்கோலஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் ஓப்பனிங்ல ஒரு கேரக்டரா டிஸ்கைஸ் ஆவான். அந்த கேரக்டரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ஜான்சன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எதுக்கு அவன் டிஸ்கைஸ் ஆவான் அப்படின்னு சொன்னா அவங்களோட அங்கிள் ரால்ஃப் வந்து எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே வச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ராத் வந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்கு அவன் என்ன நேம்ல டிஸ்கைஸ் ஆவான் அப்படின்னு சொன்னா ஜான்சன் அப்படின்ற நேம்ல டிஸ்கைஸ் ஆவான். ஓகேவா? நெக்ஸ்ட் அவன் ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த ஸ்கூலோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா டாட் பாய்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த ஸ்கூல் ஒரு போர்டிங் ஸ்கூல், அது வந்து யார்க்ஷயர்ல. சோ அங்கதான் அவனை கொண்டு போய் சேர்க்கறாங்க. அங்க ஒரு ஸ்கூல் மாஸ்டர் இருக்காரு. அவர் வந்து ஒன் ஐடு ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா வாக்ஃபோர்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்றதுதான் அவரோட பேரு. ஓகேவா? இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைக்குள்ள ஒரு பக்கம் வந்து ரால்ஃப் நிக்கலஸ் வந்து அவனை ரால்ஃப் நிக்கல்பை வந்து நம்ம நிக்கோலஸ் நிக்கல்பை ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருப்பான். அதுக்கடுத்து அந்த ஒன் ஐடு ஸ்கூல் மாஸ்டர் துரத்தி அவனை அடிக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதே பார்த்துட்டு இருப்பாரு வாக்ஃபோர்ட் ஸ்கொயர்ஸ் வந்து. தென் இந்த பிரச்சனைக்குள்ள யார் அவன் மேல கொஞ்சமாவது அன்பா இருப்பா, இல்ல அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் விஷ் பண்ணுவா அப்படின்னு சொன்னா நியூமேன் நாக்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன். இந்த நியூமேன் நாக்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா ரால்ஃப் நிக்கல்பையோட கிளர்க். ஓகேவா? இவன் ஒருத்தனுக்கு மட்டும் என்ன தாட் இருக்கும் அப்படின்னு சொன்னா ரால்ஃப்க்கு ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற தாட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா நியூமேன் நாக்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஓகே. அப்புறம் இந்த வாக்ஃபோர்ட் ஸ்கொயருக்கு ஒரே ஒரு பொண்ணு உண்டு. அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஃபேனி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. ஃபேனிக்கு வந்து யார் மேல ஒரு லவ் இருக்கும், இல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட் நிக்கோலஸ் நிக்கல்பை மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்மைக் யாரு அப்படின்னு சொன்னா இந்த டாட் பாய்ஸ் ஸ்கூல்ஸ்ல லைட்டா மென்டலி அஃபெக்ட் ஆன மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிற பையன் தான் யாரு அப்படின்னு சொன்னா ஸ்மைக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இந்த ஸ்மைக் வந்து எப்ப பார்த்தாலும் இந்த வாக்வர்ட் ஸ்கொயர்ஸ் வந்து ஒரு சர்வன்ட் மாதிரி, ஒரு ஸ்லேவ் மாதிரி அவனை ஸ்கூல் ஃபுல்லா ட்ரீட் பண்ணிட்டே இருப்பான். அவனை எப்ப பார்த்தா அடிக்கிறது வைக்கிறது அந்த மாதிரியா வந்து ட்ரீட் பண்ணுவான். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்கன்னா நிக்கோலஸும் ஸ்மைக்கும் ஸ்கூல்ல இருந்து ஓடி போயிருவாங்க. ஓகேவா? அந்த இடத்த விட்டு ஓடி போயிருவாங்க. அதுதான் வந்து என்ன சொல்றது, ஸ்மைக் அந்த இடத்துல இருந்து காப்பாத்தணும்னு ஒரு விஷயம். அதுக்கு மேல நிக்கோலஸ்க்கும் அந்த இடத்துல இருக்க பிடிக்காது. அதனால அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிடுவாங்க, அது வந்து எஸ்கேப் ஆனதான் ஃப்ரீ ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவாங்க. ஸ்மைக்கு யார் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னா கேட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கேட் யாரு? சிஸ்டர் ஆஃப் நிக்கோல். எஸ், நிக்கோலஸ் நிக்கல்பையோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த லாஸ்ட் கேரக்டர் மேட்லைன் பிரே. மேட்லைன் பிரே அப்படின்றவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள். இவங்களோட ஃபேமிலியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 70 years old மேனுக்கு அவங்களை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க யாரை மேரேஜ் பண்ணிப்பாங்க அட் லாஸ்டா அப்படின்னு சொன்னா நிக்கோலஸை மேரேஜ் பண்ணுவாங்க. சோ நிக்கோலஸும் மேட்லைனும் வந்து ஒரு கப்பலா இருப்பாங்க. அப்புறம் பிராங்கும் கேட்டும். பிராங்க் யாருன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. பிராங்க் யாரு அப்படின்னு சொன்னா நிக்கோலஸோட ஸ்கூல் ஃப்ரெண்டா இருப்பான். ஓகேவா? சோ பிராங்கும் அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் பிராங்கும் அப்புறம் அவரோட தங்கச்சி கேட்டும் அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இப்போ இதுல யார் மட்டும் நடுவுல நிப்பா அப்படின்னு சொன்னா ஸ்மைக் ஆல்ரெடி லைட்டா மென்டலி அஃபெக்டட்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸ்மைக் வந்து அடிப்பாங்க, ஸ்லேவா ட்ரீட் பண்ணுவாங்க, பயங்கரமா சித்திரவதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸ்டோரியோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளோட அங்கிள் இருக்காருல ரால்ஃப் நிக்கல்பை. ரால்ஃப் நிக்கல்பையோட எலிஜிமேட் சன் தான் யாரு அப்படின்னு சொன்னா ஸ்மைக்குன்னு நமக்கு தெரிய வரும் லாஸ்டா. ஓகேவா? ஸ்மைக்கை போட்டு அடிச்சது வச்சது எல்லாமே யாருக்கு தெரியும் அப்படின்னா ரால்ஃப்க்கு வந்து தெரியும், பார்த்திருப்பான். அப்பெல்லாம் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டான். அவனுக்கு அட் எண்ட் ஆஃப் த பிளேல தான் என்னன்னு தெரியும், நாவல்ல தான் தெரியும் அது வந்து தன்னோட பையன், தன்னோட இல்லிஜிமேட் சன் அப்படின்றது தெரியும். கடைசி ஸ்மைக் வந்து எப்படி இறந்து போவான் அப்படின்னு சொன்னா தன்னை தானே ஹேங் பண்ணி வந்து இறந்து போய்ப்பான். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஸ்டோரி ஆஃப் நிக்கோலஸ் நிக்கல்பை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? கிளியர்க்கா? கிளியர். இதுல வர்ற கேரக்டர்ஸ்ல இந்த வில்லன் யாரு அப்படின்றது தெரியணும். கைஸ், யாரோட மைக்கும் ஆன்ல இருக்கு, கைண்ட்லி ஆஃப். இதுல வில்லன் யாரு அப்படின்னு சொன்னா வாக்ஃபோர்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்றது வில்லன். அதே மாதிரிதான் நம்ம ஆலிவர் ட்விஸ்ட்ல நிறைய பேர் வில்லனா பார்த்தோம். 2 பிக் பாக்கெட்ஸ் பார்த்தோம், அப்புறம் பில் சைக்ஸ் பார்த்தோம், அப்புறம் அவங்க கூட இருக்கிற ப்ராஸ்டியூட் ஒன்னு நான்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அந்த 4 கேரக்டர்ஸ் தெரியணும். அப்புறம் இதுல வில்லன் யாரு அப்படின்னு சொன்னா வாக்ஃபோர்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியணும். ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது நியூமேன் நாக்ஸ், இறந்து போனது வந்து ஸ்மைக். ஓகேவா? 2 பேர் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிக்கோலஸ் ஒன்னு, மேட்லைன் ஒன்னு, பிராங்க் ஒன்னு, கேட் ஒன்னு. சோ இவங்க தான் இதுல வர்ற பேர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எங்க இருந்து லைஃப் ஸ்டைல விட்டுட்டு எங்க வராங்க அப்படின்னு சொன்னா டிவான்ஷயர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து விட்டுட்டு எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா லண்டனுக்கு போறாங்க. சோ தீஸ் ஆர் தி பாயிண்ட் யூ ஹேவ் டு நோ ஃப்ரம் நிக்கோலஸ் நிக்கல்பை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நாளைக்கு ஹோம்வொர்க் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா டேவிட் காப்பர்ஃபீல்ட். டேவிட் காப்பர்ஃபீல்ட் பப்ளிஷ் ஆன இயர் என்ன? 1850. 1850 எது பப்ளிஷ் இருக்கும்? டேவிட் காப்பர்ஃபீல்ட் வந்து பப்ளிஷ் இருக்கும். நாளைக்கு ஹோம்வொர்க் ஸ்டோரி வந்து டேவிட் காப்பர்ஃபீல்ட். ஓகேவா? அது இன்பிட்வீன்ல இருக்கிற பிளேஸ நானே உங்களுக்கு வேகமா நடத்திடுவேன், நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வந்து ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப். ஓகேவா? ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப் வந்து 1841 பப்ளிஷ் ஆயிருக்கும் பார்த்தோம். இதே 1841 இன்னொரு பிளே எது பப்ளிஷ் ஆயிருக்கும்? பார்னபி ரூட்ஸ்.
அப்படின்ற பிளேயுமே வந்து நாவலுமே எதுல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1841 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இது ரெண்டுமே எந்த பீரியடிக்கலுக்கு அண்டரா பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா மாஸ்டர் ஹம்பரி கிளாக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லி கொடுத்தேன், மாஸ்டர் ஹம்பரி கிளாக் அப்படின்றது ஒரு ஒர்க்கோட சீக்வல்னு சொல்லி கொடுத்தேன். எது ஞாபகம் இருக்கா? இந்த இருக்கா? பிக்விக் பேப்பர்ஸோட சீக்வல் வந்து மாஸ்டர் ஹம்பரி கிளாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ ஒர்க்கோட நேமே மாஸ்டர் ஹம்பரி கிளாக் தான். அந்த பீரியாடிக்கல்னு போட்டிருக்கேன்ல, அதுவே மாஸ்டர் ஹம்பரி கிளாக் தான். நீங்க ரெண்டையுமே குழப்பிக்க கூடாது அப்படின்றதுனாலதான் காட்டுறேன். சரியா? பப்ளிஷ்ட் அண்டர் த பீரியாடிக்கல்ஸ் மாஸ்டர் ஹம்பரிஸ் கிளாக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆஸ் வெல் அஸ் அதோட சீக்வலோட நேமே என்னது அப்படின்னு சொன்னா மாஸ்டர் ஹம்பரி கிளாக் தான். கிளியரா? எஸ் மேம். ஓகேவா? இந்த ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப் அப்படின்ற இந்த ஒர்க்கை பார்த்து குயின் விக்டோரியா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கிளவர்லி ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து அவங்க பாஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப்பை பார்த்து இதுல வர முக்கியமான கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நெல் ட்ரெண்ட் தான் இதுல வர முக்கியமான கேரக்டர். அவ வந்து ரொம்ப ஸ்வீட்டான ரொம்ப பேத்தட்டிக்கான சோல். ஓகே, ரொம்ப சாஃப்டான கேர்ளா தான் யாரை காட்டுவாங்க அப்படின்னு சொன்னா நெல் ட்ரெண்ட் வந்து காட்டுவாங்க. நெல் ட்ரெண்ட்டுக்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவ கூட ஒரே ஒரு கிராண்ட் ஃபாதர் மட்டும் தான் இருப்பாங்க, ஒரு தாத்தா மட்டும் தான் இருப்பாங்க. அது அவளோட தாத்தா. சரியா? அந்த தாத்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் கடன் வாங்கிட்டு போய் சூதாட்டம் அந்த மாதிரி குடிக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அந்த தாத்தா கடன் வாங்கின ஒன் ஆஃப் த ஆள் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேனியல் குலிப். இவன் வந்து வில்ல இந்த கதைக்குள்ள. ஹி இஸ் ஆன்டகானிஸ்ட். ஓகேவா? டேனியல் குலிப். இந்த டேனியல் குலிப் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டிராஃபிஷ் மணி லெண்டர்னு சொல்லுவாங்க. ஏன் டிராஃபிஷ் அப்படின்னு சொன்னா நார்மல் ஹியூமனோட ஹைட் வந்து இவன் இருக்க மாட்டான். ரொம்ப ரொம்ப அந்த படத்துல காட்டுற மாதிரி ரொம்ப கட்டையா இருப்பான். ஏஜ் அவனுக்கு கூட தான், ஆனா வளர்ந்துருக்கவே மாட்டான், ரொம்ப கட்டையாவே இருந்திருப்பான். அதனால அவன் வந்து டிராஃபிஷ் மணி லெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவன் கிட்டதான் அந்த தாத்தா வந்து மணி வாங்கியிருப்பாரு. அந்த மணி வாங்கின விஷயத்த சாக்காவே வச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா நெல்லை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு தாட் இருக்கும். யாருக்கு தாட் இருக்கு? அந்த தாட் வந்து நெல்லை வந்து அடையணும்னு சொல்லிட்டு டேனியல் குலிப்புக்கு வந்து அந்த தாட் இருக்கு. நெல் ட்ரெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணணும், ஐ மீன் மேரேஜ் பண்ணிக்கணும் இல்ல வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நெல் ட்ரெண்ட்டுக்கு வந்து, ஐ மீன் டேனியல் குலிப்புக்கு வந்து நெல் ட்ரெண்ட் மேல இருக்கும். ஓகேவா? அந்த ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப், அந்த ஓல்டு ஷாப்பை யார் பாத்துப்பா அப்படின்னா நெல் ட்ரெண்ட் தான் பாத்துப்பா. அந்த தாத்தா எப்ப பார்த்தாலும் வெளியில போயிட்டு குடிச்சிட்டு அப்படிதான் வருவாரு. சரியா? அந்த ஷாப்ல ஒரே ஒரு பையன் மட்டும் வேலை பார்ப்பான். அந்த பையனோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா கிட் நியூபிள்ஸ். KIDNUBBLES, கிட் நியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தென் டேனியல் பிலிப்புக்கு அசிஸ்டண்டா இல்லைன்னா அவனோட பிளான்ஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சாலி அண்ட் சாம்சன் பிரான்ஸ். இவங்க ரெண்டு பேரும் தான் அவனுக்கு வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? அவரோட கிராண்ட் ஃபாதரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் ட்ரிங்க் பண்ணுவாரு. as well as மணியை வந்து எதுல லாஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா கேம்பிளிங்ல லாஸ் பண்ணுவாரு. இது நீங்க படிக்க வேண்டிய ரெண்டு கேரக்டர். ஒன்னு வந்து நெல் ரெண்ட், டேனியல் குலிப். இவங்க ரெண்டு பேரும் தான். இவன் வந்து டிராஃபிஷ் மணி லெண்டர்னு சொல்லுவாங்க. சோ டிராஃபிஷ் மணி லெண்டர் எதுல அப்பியர் ஆவான்னு கேட்டாலும் யூ ஷுட் நோ ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப். அந்த ஷாப்பை யார் நடத்திட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா நெல் ரெண்ட் தான் வந்து நடத்திட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுல வர மைனர் கேரக்டர்ஸ் தான் யாரு அப்படின்னா கிட் நியூபிள்ஸ், அந்த கடையில வேலை பாக்குற பையன், சாலி அண்ட் சாம்சன் பிராஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா இது? எஸ் கிளியரா? எஸ் மேம். கிளியர் கா. ஹோம்வொர்க் ஸ்டோரி டேவிட் காப்பர்ஃபீல்ட். டேவிட் காப்பர்ஃபீல்ட். எஸ், டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? 1850 பப்ளிகேஷன். இதுல நம்ம எதோட நேத்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் ஷர்லியோட ஸ்டாப் பண்ணோம். ஜேம்ஸ் ஷர்லி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட ஒர்க் தான் The Lady of Pleasure அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பப்ளிஷ் ஆன இயர் 1937. ஓகேவா? ஜேம்ஸ் ஷர்லிக்கு அந்த ஒரே ஒரு ஒர்க் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் மேரி சிட்னி ஹெர்பர்ட். இவங்க யாரு? அதுலயே இருக்கேடா மேரி சிட்னி ஹெர்பர்ட். இவங்க யாரு? சிட்னியோட சிஸ்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அது. சரியா? சிட்னியோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் மேரி சிட்னி. இவங்களுக்காக சிட்னி எழுதின ஒர்க் தான் என்னது? கவுண்டஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா. அதான் வந்து நியூ ஆர்கேடியா ஓல்டு ஆர்கேடியான்னு சொல்லி ரெண்டு ஆர்கேடியாவை பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த நியூ ஆர்கேடியா கீழே ஒரு ஸ்டோரி வரும்ல, அது என்னது? ஸ்டோரி ஆஃப் Gloucester. ஸ்டோரி ஆஃப் கிளாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல இருந்து தான் எதுக்கு சப்ளாட் எடுத்திருப்பாங்க ஷேக்ஸ்பியர்? கேக்கலடா நீங்க பேசுறது, தூரமா கேக்குது. கிங் லியருக்கு சப்டைட்டில் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாயிண்ட் ரிப்பீட் பண்ணவா? யாருக்காவது பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுமான்னு கேட்டேன். இல்ல மேம். இல்ல. சரி, ஓகே.
சோ மேரி சிட்னி ஹெர்பர்ட் கவுண்டஸஸ் ஆஃப் பெம்ப்ரோக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவங்களுக்குள்ள ரெண்டு ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்லாம்ஸ் ஆஃப் டேவிட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அப்புறம் த ட்ராஜடி ஆஃப் ஆண்டோனி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அது வந்து க்ளோசர் டிராமா அப்படின்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் லாம்ப் வந்து எந்த ஒர்க்கை பார்த்து சொல்லியிருப்பாரு? கிங் லியர். கரெக்ட். கிங் லியரை பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுல ட்ராஜடி ஆஃப் ஆண்டனி அப்படின்ற ஒர்க்கை பார்த்து க்ளோசர் டிராமான்னு பாக்குறோம். மேரி சிட்னியோட ஒரு ஒர்க் கூட நெட்ல இது வரைக்கும் ஒரு தடவை கூட வந்தது கிடையாது. சோ ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோ. அந்த ஸ்லாம்ஸ் ஆஃப் டேவிட் ஒன்னு ஆஃப் த ட்ராஜடி ஆஃப் ஆண்டனி அப்படின்ற ஒர்க் மட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் சாம்பல் டேனியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி ஒரே ஒரு சோனட் கலெக்ஷன் மட்டும் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் தட்? Delia sonnets. கரெக்ட். இந்த இருக்கு பாருங்க, டெலியா எலிசபெத்தன் சானட் சைக்கிள் அப்படின்றது அதோட ஃபுல் டைட்டில். ஓகேவா? அது நம்ம டெலியா சானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1592. இதுல டோட்டலா எத்தனை சானட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா 50 சானட்ஸ் இருக்கும். இது ஒண்ணு மட்டும் தான் நீங்க சாம்பல் டேனியலுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? சாம்பல் டேனியலோட ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த கம்ப்ளைண்ட் ஆஃப் ரோசமன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. இதே மாதிரி கம்ப்ளைண்ட் ஆஃப் பேலஸ் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதிருப்பா? George P. Douglas. யாரா? Douglas. கவின் டக்ளஸ். ஓகேவா? எஸ், கவின் டக்ளஸ் எதுக்கு கீழே படிச்சிருக்கோம் நம்ம? கவின் டக்ளஸ் நம்ம எதுக்கு கீழே படிச்சிருக்கோம்? வில்ல அவன் வந்து திருட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் கவின் டக்ளஸ். அப்ப கவின் டக்ளஸ் நம்ம எதுக்கு கீழே படிச்சிருக்கோம்? கவின் டக்ளஸ், வில்லியம் டன்வர், ராபர்ட் ஹென்ரிசன், கிங் ஜேம்ஸ். சொல்லுங்கடா, எது கீழே படிச்சிருக்கோம்? நான் 4 ஆத்தர் சொன்னேன். கிங் ஜேம்ஸ் 1, ராபர்ட் ஹென்ரிசன். சாசரோட கண்டெம்பரரிஸ் அது ஓகே தான். அது எதுக்கு கீழே பர்టిక్యులரா படிச்சோம்? ஸ்காட்டிஷ் ரைட்டர். ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். ஓகேவா? ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் கீழே தான் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிங் ஜேம்ஸ் 1 பார்த்தோம், அதுக்கப்புறம் ராபர்ட் ஹென்ரிசனை பார்த்தோம், அப்புறம் டக்ளஸை பார்த்தோம், கவின் டக்ளஸை பார்த்தோம், அப்புறம் வில்லியம் டன்பரை பார்த்தோம். இங்க 4 பேருமே எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு சொன்னா ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ்ல வருவாங்க. அதுல டக்ளஸ் தான் நான் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னா திருடன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அதான் கம்ப்ளைண்ட் ஆஃப் பேலஸ். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொன்னா கிங் ஹார்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்டோரி சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓகேவா? அதான் எனக்கு இது பார்க்கவும் ஞாபகம் வந்துச்சு. அப்ப கம்ப்ளைண்ட் ஆஃப் ரோசமன் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா சாம்பல் டேனியல் வந்து எழுதியிருக்காரு. அவரோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா கிளியோபட்ரா. ஓகேவா? தென் குயின்ஸ் ஆர்கேடியா அப்படின்றது அந்த முஃபோசோலிஸ் இருக்கலாம், அந்த ஒர்க் தேவையில்லை. ஓகேவா? தென் குயின்ஸ் ஆர்கேடியா. அப்ப வெறும் ஆர்கேடியான்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? வெறும் ஆர்கேடியா அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா சிட்னி எழுதியிருப்பாங்க. குயின்ஸ் ஆர்கேடியா அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா சாம்பல் டேனியல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? குயின்ஸ் ஆர்கேடியா அப்படின்றது ஒரு பாஸ்டல் டிராமா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் இவரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா டிஃபென்ஸ் ஆஃப் ரைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இதுல அவர் எதை டிஃபெண்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா ரைம் வந்து டிஃபெண்ட் பண்ணிருப்பாரு. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அந்த ஒர்க் வந்து அப்படின்னா 1603 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்ப இது எதுக்கு எழுதப்பட்ட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா தாமஸ் கேம்பைனோட அப்சர்வேஷன் டு த ஆர்ட் ஆஃப் இங்கிலீஷ் பொயசி அப்படின்ற ஒர்க் வந்து 1602 பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல வந்து ரைம் வந்து அவர் கொஞ்சம் திட்டிருப்பாரு. அப்போ அதை டிஃபெண்ட் பண்ற விதமா த டிஃபென்ஸ் ஆஃப் ரைம் அப்படின்னு சொல்லி 1603 சாம்பல் டேனியல் அடுத்த ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ சாம்பல் டேனியல்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சானட் டெலியா சானட், அப்புறம் கம்ப்ளைண்ட் ஆஃப் ரோசமண்ட், அப்புறம் கிளியோபட்ரா, அப்புறம் குயின்ஸ் ஆர்கேடியா, அப்புறம் டிஃபென்ஸ் ஆஃப் ரைம். ஓகேவா? எல்லா டைட்டிலுமே எங்கேயோ ஒரு இடத்துல பாத்துருப்போம். அதோட வேற வேர்டு போட்டு தான் சாம்பல் டேனியல் எழுதியிருக்காருன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலியா சானட்ஸ், கம்ப்ளைண்ட் ஆஃப் ரோசமண்ட், கிளியோபட்ரா நமக்கு தெரியும் ரோம் ஏஜுக்கு கீழே வர்ற ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்கேடியா நமக்கு ஒர்க் தெரியும், இவர் குயின்ஸ் ஆர்கேடியான்னு எழுதியிருக்காரு. டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி நமக்கு ஒர்க் தெரியும், இவர் என்ன எழுதியிருக்காரு டிஃபென்ஸ் ஆஃப் ரைம் எழுதியிருக்காரு, 1603 எழுதியிருக்காரு. அப்ப 1602 யாருக்கு இது ரிப்ளை எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா தாமஸ் கேம்பைனோட அப்சர்வேஷன் டு த ஆர்ட் ஆஃப் இங்கிலீஷ் பாய்ஸுக்கு ரிப்ளை எழுதியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? கிளியர். ஓகேவா? அடுத்தது மிக்கேல் ரேட்டனோட சோனட் கலெக்ஷன் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? அவரே சோனட் கலெக்ஷன் கீழே தான் நம்ம படிச்சிருக்கோம்.
ஐடியா மிரர் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. அப்புறம் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் அந்த சானட் கலெக்ஷனுக்கு டைட்டில் மாத்தி ரீபப்ளிஷ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, இந்த இருக்கு ஐடியாஸ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு. மிரர் ஸ்பெல்லிங் அதுதான் அவர் கொடுத்த ஸ்பெல்லிங். ஓகேவா, ஐடியாஸ் மிரர் 1594 பப்ளிஷ் இருக்கும். இதுல டோட்டலா எத்தனை சானட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா 64 சானட்ஸ் இருக்கும். இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷெப்பர்ட்ஸ் கார்லாண்ட். ஆல்ரெடி ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர், ஷெப்பர்ட்ஸ் வீக் படிச்சாச்சு. அண்ட் தென் இங்க நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஷெப்பர்ட்ஸ் கார்லாண்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் படிக்கிறோம். ஓகேவா, ஷெப்பர்ட்ஸ் கார்லாண்ட் அப்படின்ற ஒர்க் யாரோடது அப்படின்னா மிக்கேல் ரேட்டனோடது. இதுல டோட்டலா எத்தனை எக்கலாக்ஸ் இருக்கு அப்படின்னா 9 எக்கலாக்ஸ் இருக்கு. எக்கலாக்ஸ் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் எங்க படிச்சோம் எக்கலாக்ஸ்னா? யாருக்கு ஏடா ஏஜ் தான். யாருக்கு படிச்சோம்? who is author? Virgil படிச்சோம். ஓகேவா, A stands for Aeneid and G stands for Georgix and E stands for Eclogues னு அவருக்கு பார்த்தோம். ஓகேவா, தென் வேற ஒரு இடத்துல 12 Eclogues னு சொல்லி பார்த்தோம்ல, அது எங்க? 12 Eclogues 12 months கூட கம்பேர் பண்ணி தலைவர் எழுதிருப்பாரு. Shepherds. வெரி குட். ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, சோ ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் கீழே 12 எக்கலாக்ஸ் வந்திருக்கும். அந்த 12 எக்கலாக்ஸ் 12 கேலண்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணி அவர் வந்து எழுதியிருப்பாரு. ஏப்ரல், மே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மந்த் கூட நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா, அதுலதான் நம்ம எக்கலாக்ஸ் பார்த்தோம். இப்ப அடுத்தது எதுல பார்க்கோம் அப்படின்னா மிக்கேல் ரேட்டனோட ஒர்க்ல பாக்குறோம். ஷெப்பர்ட்ஸ் கார்லாண்ட். இதுல டோட்டலா எத்தனை எக்கலாக்ஸ் இருக்கு அப்படின்னா 9 எக்கலாக்ஸ் இருக்கு. தென் அவரோட சானட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐடியாஸ் மிரர் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1594. அது டோட்டலா எத்தனை சானட் இருக்கும் அப்படின்னு சொன்னா 64 சானட்ஸ் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் தி பேட்டில் ஆஃப் அகிங் கோட் அப்படின்றது அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். அப்புறம் எண்டிமியான் அண்ட் ஃபோபி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. தேவையில்லை, இதுல நீங்க படிக்க வேண்டியது 3 ஒர்க் தான். பேட்டில் ஆஃப் அகின் கோட், ஐடியாஸ் மிரர், ஷெப்பர்ட்ஸ் கார்லாண்ட். இந்த 3 ஒர்க்குமே மிக்கேல் ரேட்டனோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அடுத்தது லேடி மேரி ஒர்த். லேடி மேரி ஒர்த்தோட இந்த ஒரே ஒரு ஒர்க் ஆல்ரெடி நெட்ல கேட்டுட்டாங்க. ஃபேம்பிலியா டு ஆம்பிலாந்தஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க 1621. இதுக்கு இயர்லாம் படிக்க வேணாம் சரியா. ஃபேம்பிலியா டு ஆம்பிலாந்தஸ் அப்படின்றது லேடி மேரி ஒர்த்தோட ஒரே ஒரு ஒர்க்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபர்ட் பர்டன் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அனாட்டமி அப்படின்றதுல படிச்சிருப்போம். சோ அனாட்டமி ஆஃப் மெலன்கலி அப்படின்றது யாரோடதுன்னா ராபர்ட் பர்டனோடது. இதுல பப்ளிகேஷன் இயர் இஸ் இம்பார்ட்டன்ட் 1621. ஓகேவா, என்ன சூடோனிம்க்கு கீழே எழுதிருப்பாரு அப்படின்னா டெமோக்ராட்டிக்ஸ் ஜூனியர் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன் ஆல்ரெடி. இவ்வளவுதான் இந்த ஜெக்கோபியன் ஏஜ் இதோட முடியுது. ராபர்ட் பர்டனோட கம்ப்ளீட் ஆகுது சரியா. தென் இதுக்கு மேல பார்த்ததுல இயர் எதுக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னா டிஃபென்ஸ் ஆஃப் ரைம் 1603ன்ற இயர் இம்பார்ட்டன்ட். அப்சர்வேஷன்ஸ் டு தி ஆர்ட் ஆஃப் இங்கிலீஷ் பை 1602ன்றது இம்பார்ட்டன்ட். யார் ஆத்தர் அப்படின்னா தாமஸ் கேம்பைன் அப்படின்றது. ஓகேவா, மேல இருக்கிறதுக்கு வேற எதுக்கும் நீங்க இயர் படிக்க வேணாம். அதுக்கு மேல நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா டெலியா சோனட்ஸ்க்கு இயர் தெரியணும். அடுத்து ஐடியா மிரருக்கு இயர் தெரியணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கு, ரீட் பண்ணி விட்டுக்கோங்க, தட் இஸ் ஃபைன். அப்புறம் லாஸ்ட் உள்ள அனாட்டமி ஆஃப் மெலன்கலி 1621 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்போ அனாட்டமி ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் யாரோடது? அனாட்டமி ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் யாரோடதுடா? ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்தா என்ன பண்றாங்க? எதுல போய் விழுவாங்க? ஓகேவா, ஹெச்ஜி வெல்ஸ் அப்படின்னாலே ஹெச்ஜி வெல்ஸ் நீ எங்க கேட்டாலும் ஹிஸ் ஃபேமஸ் ஃபார் சயின்ஸ் ஃபிக்ஷன். அவர் தான் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னாலே ஹெச்ஜி வெல்ஸ் தான் சொல்லுவோம். அவரோட ஒரே ஒரு ஒர்க் ஆல்ரெடி நெட்ல கேட்டது அப்படின்னு சொன்னா டைம் மிஷின் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு 1895 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா, டைம் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெச்ஜி வெல்ஸ் பக்கத்துல நோட் வச்சிருப்பீங்கல்ல, அந்த நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஹெச்ஜி வெல்ஸ் அப்படின்னாலே சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் சரியா. கிட்டத்தட்ட ஒரு 13 ஒர்க் எழுதியிருப்பாரு. 13க்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். சோ ஹெச்ஜி வெல்ஸோடது அப்படின்னாலே டைம் மிஷின் தான் அவரோட டெபியூ ஒர்க். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1895ல பப்ளிஷ் ஆயிருக்கும். டைம் மிஷின் அப்படின்ற ஒர்க் வந்து டைம் மிஷினா டைம் டிராவலரா ஏதோ ஒன்று டைம் ஸ்டார்ட் ஆகும். டைம் மிஷின் தானே. தேங்க்யூ சோ மச்டா. டைம் மிஷின். ஓகேவா, ஹெச்ஜி வெல்ஸோடது. எதுல இருந்து டீவியேட் ஆன ஹெச்ஜி வெல்ஸ் எதுக்கு கேட்டேன்? அனாட்டமி ஆஃப் Frustration. Yes, frustration. அப்ப anatomy of criticism யாரோடது? Northrop Frye. Correct. Northrop Frye ஓடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். anatomy of world Jordan. Yes, Jordan. anatomy of absurdity Thomas Nash. Yes, Thomas Nash. கடைசில theatre of cruelty அப்படின்னு சொன்னால அது யாரோடது? Antonin Artaud. கரெக்ட். ஆண்டோனின் அட்ரூட் அப்படின்னு ஒரு டேர்ம் நம்ம பார்த்தோம். ஓகேவா, விமனிசம் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? ஆலிஸ் வாக்கர். அப்ப ஃபெமினிசம் கரெக்ட், சார்ல்ஸ் ஃபோரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, அண்ட் இது நியூ உமன் அப்படின்ற டேர்ம் சாரா கிராண்ட். ஓகேவா, நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பான்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு இடத்துல குட்டியா ஒரு ரைட்டரை பார்த்தோம், அப்ப சொல்லி கொடுத்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. சொல்லி கொடுத்தனா? நியூ ஹிஸ்டாரிசிசம்
இல்லவே இல்லையோ? Stephen Greenwald ma'am. கரெக்ட். சொல்லி கொடுத்தனா? சொல்லி கொடுத்தீங்க மேம். எஸ், ஓகே ஓகே. நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா ஸ்டீஃபன் கிரீன்வால்ட் தான் காயின் பண்ணிருப்பாரு. இவரை நம்ம எதுக்கு கீழே படிப்போம் அப்படின்னு சொன்னா தியரிஸ்க்கு கீழே படிப்போம். சரி, தியரிஸ் கீழே நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்றது ஒரு பாட்டு. அதுல நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா இவர் தான் காயின் பண்ணிருப்பாரு. ஸ்டீஃபன் கிரீன்வால்ட் எல்லாம் வந்து காயின் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, கிளியர் தானே இது வரைக்கும்? எஸ், கிளியர் தானே? அடுத்தது நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா பீரியட் ஆஃப் சிவில் வார். ஓகேவா? சோ பீரியட் ஆஃப் சிவில் வார் அப்படின்றது நம்ம யாரோட ஏஜ் அப்படின்னு சொன்னா கேர்லின் ஏஜ் தான் நம்ம பீரியட் ஆஃப் சிவில் வார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் அந்த மேல பீரியட் ஆஃப் சிவில் வார் அப்படின்னு டைம் பீரியட் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா 1642 இருந்து 1660 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். சரியா? அண்ட் கேர்லின் ஏஜோட டைம் பீரியட் எதுல இருந்து எது வரைக்கும் யார் ரூலிங்ல இருப்பா? 1625 to 1649 சார்லஸ் ஒன் ரூலர். எஸ் எஸ். கேர்லின் ஏஜ் அப்படின்னா சீல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த கிங்கோட நேம் எதுல ஸ்டார்ட் ஆகும்? சீல தான் ஸ்டார்ட் ஆகும். சோ சார்ல்ஸ் த ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கேர்லின் ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட சார்ல்ஸ் ஒன்னோட டைம் பீரியட் என்ன, எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் ரூலிங்ல இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா 1625 ல இருந்து 1649 வரைக்கும் சார்ல்ஸ் த ஒன் வந்து ரூலிங்ல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சார்ல்ஸ் த ஒன்னோட ரிலீஜன் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அதான் முக்கியம். ஆங்கிலிக்கன். ஆங்கிலிக்கன்னா என்ன? கிங் பிக் ஆர் கிங் பெருசா போப்பு பெருசா அப்படின்ற பஞ்சாயத்துல எப்ப போப்பே வேணாம், நானே தனியா போய் ஒரு சர்ச் ஆரம்பிச்சு அதுக்குள்ள நானே போப்ப போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் த ஒன் என்ன பண்ணிடுவாரு, அவர் ஆங்கிலிக்கன் அப்படின்றதான் தனியா போய் பிரிஞ்சு போய் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா ஒரு சர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஓகேவா? அதுலதான் வந்து சார்ல்ஸ் த ஒன்னோட டைம் பீரியட்ல எது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா சிவில் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? அப்போ கேர்லின் ஏஜ் சார்ல்ஸ் த ஒன்னா வந்து ரூலிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சார்ல்ஸ் த ஒன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஹென்ரிட்டா மரியா ஆஃப் பிரான்ஸ். பிரான்ஸ்ல இருக்கிற ஹென்ரிட்டா மரியா அப்படின்றவங்களை ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட ரிலீஜன் என்ன அப்படின்னு சொன்னா ரோமன் கேத்தலிக் அவங்க வந்து. ஓகேவா? அது இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த ரெண்டு கப்பலுக்கும் சேர்ந்து டோட்டலா எத்தனை சில்ட்ரன் அப்படின்னா 9 சில்ட்ரன் சொல்லி கொடுத்தேன். அதுல நீங்க 2 மட்டும் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஒன்னு வந்து சார்ல்ஸ் த செகண்ட், இன்னொன்னு வந்து ஜேம்ஸ் த செகண்ட் மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சார்ல்ஸ் த செகண்ட் எந்த ஏஜ் கீழே வருவாரு? ரெஸ்டோரேஷன் ஏஜ். கரெக்ட், ரெஸ்டோரேஷன் ஏஜ். ஓகேவா? ஆலிவர் கிராம்வெல் ரூலிங் பீரியட கையில எடுத்ததுக்கு அப்புறம் பியூரிட்டன் ஏஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வந்து ரெஸ்டோர் பண்ணுவா அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் செகண்ட் தான் வந்து ரெஸ்டோர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஜேம்ஸ் செகண்ட் வெறும் 3 வருஷம் ரூல் பண்ணிருப்பாரு. எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும்? 1685 to 1685 ல இருந்து 1688 வரைக்கும் ஜேம்ஸ் செகண்ட் ரூல் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ சார்ல்ஸ் த ஒன்னோட மைண்ட் தாட் என்ன அப்படின்னு சொன்னா டிவைன் ரைட் ஆஃப் கிங் பத்தி பேசுவாரு. ஓகேவா? அதனாலதான் டிவைன் ரைட் ஆஃப் கிங் அப்படின்னு சொன்னா கிங்குக்கு அந்த ரைட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ல. நான் வந்து ஒரு கிங், அப்ப நான் வந்து யாருக்கு ஆன்சரபிளா இருப்பேன் அப்படின்னா காடுக்கு மட்டும் தான் நான் ஆன்சரபிளா இருப்பேனே தவிர வேற யாருக்கும் நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே எனக்கு கிடையவே கிடையாது. அப்ப நான் ஏன் எதுக்கு போப்புக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணணும், நான் ஏன் போப் சொல்றதுக்கு தலையாட்டிட்டு போகணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல வந்ததுனாலதான் சார்ல்ஸ் ஏஜ்ல வந்து என்ன ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா சிவில் வாரே நமக்கு ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். ஓகேவா? அப்போ சார்ல்ஸ் த ஒன் அப்படின்னு சொன்னா அவர் கிங், அவருக்கு கீழே தான் பார்லிமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கிங்கும் பார்லிமெண்ட் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு தான் ஒரு டாக்ஸ போடுவோமா வேண்டாமா, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவோமா வேண்டாமான்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க. பட் சார்ல்ஸ் த ஒன் கீழே இருக்க பார்லிமெண்ட்டை மதிக்கவே மாட்டாரு, அப்ரூவலும் வாங்க மாட்டாரு. அப்படி எதுவுமே பண்ணாம அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஒரு டாக்ஸ் வந்து இம்ப்ளை பண்ணிருப்பாரு. ஓகேவா? அந்த இடத்துல தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். பார்லிமெண்ட் வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சார்ல்ஸ் த ஒன்ன. அப்ப பார்லிமெண்டோட சப்போர்ட் இல்லாமலே அவர் டோட்டலா எத்தனை இயர்ஸ் வந்து ரூல் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா 11 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணிருப்பாரு. 1629 இருந்து 1640 வரைக்கும். அவர் ரூலிங்ல வந்ததே 1625 தான். வெறும் 4 வருஷத்துல யார் கூட பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்னா பார்லிமெண்டேரியன்ஸ் கூட பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அப்போ 1629 இருந்து 1640 வரைக்கும் அவர் 11 இயர்ஸ் பார்லிமெண்டோட சப்போர்ட் இல்லாம அவர் வந்து பர்சனல் ரூல் வந்து பண்ணிருப்பாரு. அது பர்சனல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல 11 இயர்ஸ் டைரனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யாரோட ரூலிங் பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம? யார பத்தி பேசிட்டு இருக்கோம்? சார்ல்ஸ் த ஒன்ன பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா இல்ல குழப்பறேனா கதைய? புரியுது மேம். புரியுது. சரியா? சார்ல்ஸ் ஒன் பார்லிமெண்டோட சப்போர்ட் இல்லாம 11 இயர்ஸ் வந்து ரூலிங் நடத்தினாரு. அதனால அது 11 இயர்ஸ் டைரனி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா பர்சனல் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இவர் எதை அப்போஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா பியூரிட்டன் மூவ்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணிருப்பாரு. பியூரிட்டன் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரோட தாட்ஸ் வந்து இருந்திருக்கும். பிரச்சனை எப்போ ரொம்ப முத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா 1637ல சார்ல்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா நியூ பிரேயர் புக் வந்து இம்ப்ளை பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. ஓகேவா? அப்போ அது வந்து ஆல்ரெடி போப்புக்கு கீழே தானே எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்கு. சர்ச்சுக்கு ரிலேட்டடானதான் பிரேயர் புக். அப்போ அவர் போப்பை அப்போஸ் பண்ணி இன்னொரு பிரேயர் புக்கை இம்ப்ளை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணதான் எங்க வார்
வார் அதுதான் வந்து எங்க இழுத்துட்டு போயிருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா வாருக்கு வந்து இழுத்துட்டு போயிருந்திருக்கும். அப்பதான் எது ப்ரோக் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னா பிஷப் வார் வந்து ப்ரோக் அவுட் ஆகும். அப்ப பிஷப் வாரோட இயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1639 இருந்து 1640 வரைக்கும் அந்த பிஷப் வார் வந்து நடந்திருக்கும். ஒரு 1 இயர் அது நடந்திருக்கு சரியா. அப்போ இவங்க 2 பேரும் பஞ்சாயத்து எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணிருப்பாங்க. அது என்னது அப்படின்னு சொன்னா ட்ரீட்டி ஆஃப் ரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார்ல்ஸ் ஒன்னும் சரி பார்லிமெண்டேரியன்ஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. அகைன் சிவில் வார் வந்து எப்ப ப்ரோக் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னா பார்லிமெண்டோட பெர்மிஷன் இல்லாம அவர் டாக்ஸஸ் வந்து இம்ப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாரு. அப்போ ரிலீஜியஸ்னால எல்லாருமே சேர்ந்து பிரச்சனையாகி சிவில் வார் வந்து ப்ரோக் அவுட் ஆகும். சிவில் வாரோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1642 இருந்து 46 வரைக்கும், அப்புறம் 48 இருந்து 54 வரைக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இதுல செகண்ட் இருக்கிறது வேண்டாம், நமக்கு முக்கியம் 1642 இருந்து 46 வரைக்கும். அப்பதான் சார்ல்ஸ் ஒன் வந்து உயிரோட இருந்திருப்பாரு சரியா. அப்போ பார்லிமெண்டேரியன்ஸ்க்கும் சார்ல்ஸ் ஒன்னுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிருது. அப்பதான் அது வந்து நம்ம 1642 இருந்து 46 வரைக்கும் சிவில் வார் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. அப்ப பார்லிமெண்ட் சப்போர்ட் பண்றவங்க தான் ரவுண்ட் ஹெட் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதை யார் லீட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா ஆலிவர் கிராம்வெல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரவுண்ட் ஹெட்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருந்தவங்க தான் யாரு அப்படின்னு சொன்னா கெவாலியர்ஸ் யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கிங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பொயட்ஸ் வந்து யாரை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி அவங்களோட போம்ஸ் எல்லாம் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பென் ஜான்சனை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. அண்ட் தென் சிவில் வார் ஸ்டார்ட் ஆனதுனால தியேட்டர்ஸ் எல்லாம் 1642ல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு ரீசன் சிவில் வார் ஸ்டார்ட் ஆனதுனால. அதுக்கப்புறம் 1649ல ஆலிவர் கிராம்வெல் வந்து மொத்த த்ரோனையும் எடுத்துப்பாரு. த்ரோன் அவர் எடுத்ததுக்கு அப்புறம் தியேட்டர்ஸை மொத்தமா ஷட் டவுன் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் தியேட்டர், ரைட்டிங், டிராமாஸ் இது எல்லாமே டோட்டலா குறைஞ்சு போயிருக்கும். பிகாஸ் ஆலிவர் கிராம்வெல் வந்து ஹீஸ் அ பியூரிட்டன். அப்ப பியூரிட்டன் என்ன பண்ணுவாரு, பிளஷரபிளான லைஃபே இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களோட தாட்ஸ். அப்ப அப்பவும் வந்து தியேட்டர்ஸ் க்ளோஸ் ஆயிரும். அப்ப தியேட்டர்ஸ் முதல்ல க்ளோஸ் ஆனது எப்போ அப்படின்னு சொன்னா 1642ல. எதனால, சிவில் வார் ப்ரோக் அவுட் ஆனதுனால. செகண்ட், ஆலிவர் கிராம்வெல் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அகைன் தியேட்டர்ஸை க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். புரியுதா ஓப்பனிங்? எஸ் மேம். கிளியர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐகான் பாஸ்கைல் அப்படின்னு ஒரு ஒர்க் 1649ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இது ஒர்க்னு சொல்ல முடியாது, கிங் வந்து தன்னை பத்தின ஒரு போர்ட்ரேட்டா தான் இந்த ஒர்க் வந்து அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா. அதனாலதான் போர்ட்ரேட் ஆஃப் த கிங் அப்படின்னா அதோட மீனிங். சோ ஐகான் பாஸ்கைல் அப்படின்றது அனதர் லாங்குவேஜ்ல வச்ச டைட்டில். அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா போர்ட்ரேட் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா த போர்ட்ரேச்சர் ஆஃப் ஹிஸ் சாக்ரெட் மெஜஸ்ட்ரி இன் சாலிட்யூட் அண்ட் சஃபரிங் அப்படின்றதா இதோட ஒர்க்கோட சப்டைட்டில். இது யாரோட கொலாபரேஷன்ல சார்ல்ஸ் ஒன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் ஒன் அண்ட் ஜான் கார்டன் அப்படின்ற பர்சன். பிகாஸ் அதுதான் அவர் கடைசியா உயிரோடு இருந்தப்போ நடந்ததுன்னு நினைக்கிறேன். 1649 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பட் சார்ல்ஸ் ஒன் இது எப்ப எழுதினாரு அப்படின்றது தெரியல சரியா. ஐகான் பாஸ்கைல் என்ன அப்படின்னு சொன்னா போர்ட்ரேட் ஆஃப் த கிங் அப்படின்றது அதோட மீனிங் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் ஃபைன். புரிஞ்சுதா? கைஸ் புரிஞ்சுதா? ஏன்டா இவ்வளவு அமைதியா பதில் சொல்றீங்க? வாய்ஸ் ஆடிபிளா இல்லையா? ஆடிபிள் தான். அப்ப ஏன் புரிஞ்சுச்சான்னு கேட்டதுக்கு ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? ஜமல் எல்லாரும் என்னாச்சு? ஃபைன் தானே? நான் ஃப்ரெண்ட்லியா தானே கான்வர்சேஷனை பில்ட் பண்றேன். இதுக்கு கூட ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு சீரியஸ்லி தெரியல. நான் லைன்ல இருக்கேனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எஸ் மேம். Yes, ma'am. அப்ப ஏன் இப்படி எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஒருத்தங்க பதில் சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க அமைதியா இருக்கீங்களா? ஒன் திங் புரிஞ்சுக்கோங்க சரியா. கிளாஸ் வந்து இன்டராக்டிவா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு புரிய வச்சு எடுத்துட்டு போறேன். வெறுமனையா ஃபேக்ட்ஸை மட்டும் ரீட் பண்ணி விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. அதை நான் பண்ணணும்னு நான் விருப்பப்படவும் இல்லை. பிகாஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் அதை கத்துக்கிறதுக்கு எனக்கு 2 years ஆச்சு. அதை நீங்க அதே தப்ப மிஸ்டேக்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சின்ன சின்ன விஷயத்தையுமே எடுத்து விரிச்சு அதோட பேக்ரவுண்ட் என்னன்றதை ப்ராப்பரா சொல்லி லிட்ரேச்சர் என்னன்றது பேக்ரவுண்டாவது உங்களுக்கு புரியணுமே அப்படின்னு பண்றேன். அப்ப புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் 2 hours நான் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுச்சான்னு நான் கேட்டேன். புரிஞ்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சுட்டே புரிஞ்சிச்சு புரியல அப்படின்னு சொல்லி ஜோவியலா கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா கிளாஸும் நல்லா போகும். பிகாஸ் நீங்க ஃபுல் ஸ்ட்ரெச்ல 2.5 hours கிளாஸஸ் வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி 1 hour கவனிச்சிட்டீங்க 6 to 7. தட்ஸ் குட். அதுக்கப்புறம் அகைன் நான் 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். டைம் நவ் இஸ் 8:30. போர் அடிக்குது அப்படின்னா மேம் இதுக்கு மேல கவனிக்க முடியல, ஓவர் வெல்மிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நான் புரிஞ்சுப்பேன். கிளாஸ் இப்பவே கூட நான் வைண்ட் அப் பண்ணுவேன். எனக்கு அது ப்ராப்ளமே கிடையாது. நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணிப்பேன். அந்த அளவு இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும் போது கொஞ்சம் ஃப்ராங்கா கொஞ்சம் ஓப்பனா பேசுனீங்க அப்படின்னு சொன்னா எனக்கும் கிளாஸ் எடுத்துட்டு போறதுக்கு பெட்டரா இருக்கும். இல்ல வேற ஏதாவது பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குமா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குன்றத நான் இன்னும் ட்ரையாவது பண்ணுவேன் ஏதாவது. அதனாலதான் கேக்குறேன். கிளாஸ் போர் அடிக்குதா, ஓவர் வெல்மிங்கா இருக்கா?
போரிங்லா இல்ல இருக்கு இல்லைங்க மேம். நல்லா தான் இருக்கு. நல்லா தானே போகுது, புரியுது இல்ல? இல்ல ஏதோ காத்துல பறக்க விட்ட மாதிரி இருக்கா எல்லாத்தையும்? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேம். அதர்ஸ் அப்படி எதுவும் இல்ல மேம். நல்லா இருக்கு மேம். இல்ல மேம். ஓகே தானே, நான் எடுத்துட்டு போகலாம்ல ஃபர்தரா? எஸ் மேம் போலாம் மேம். சரி ஓகே, இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆலிவர் கிராம்வெல். ஆலிவர் கிராம்வெல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 1649 இருந்து 1660 வரைக்கும் தலைவர் வந்து ரூலிங்ல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட பீரியட மொத்தமா 3 பார்ட்டா உடைப்பாங்க. அதுல நான் 2 பார்ட் உங்களுக்கு நான் அப்பவே சொல்லி கொடுத்தேன். ஒன்னு வந்து காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க, 1649 இருந்து 1653 வரைக்கும் ஓகேவா? அப்புறம் அவரை தன்னைத்தானே லார்ட் ப்ரொடெக்டரேட்னு ஒரு பட்டம் கொடுத்துப்பாரு. அது எப்போ அப்படின்னா 1653 இருந்து அவர் இறந்து போற வரைக்கும் 1658 அப்படின்னு சொல்லி ஓகேவா? தென் பியூரிட்டன் இன்டர்ரெகனம் அப்படின்னு ஒன்னு கேட்பாங்க. பியூரிட்டன் இன்டர்ரெகனம்னா என்ன அப்படின்னு சொன்னா, அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் பியூரிட்டன் இன்டர்ரெகனம் அப்படின்னு சொன்னா அவர் பதவி ஏத்தாரு தெரியுமா? பதவி ஏத்ததுல இருந்து அவர் முடியற வரைக்கும், பிகாஸ் ஹி இஸ் a பியூரிட்டன். அப்ப மொத்த டைம் பீரியட் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, எல்லாரும் பியூரிட்டன்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ் வந்து அவர் கொடுத்திருப்பாரு. யாருமே பிளஷரபிளான லைஃப் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்போ அவரோட டோட்டல் பீரியடையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பியூரிட்டன் இன்டர்ரெகனம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் 1649 இருந்து 1660 வரைக்கும் நம்ம பியூரிட்டன் இன்டர்ரெகனம் அப்படின்னு கூட சொல்லுவோம். அது வந்து ஆலிவர் கிராம்வெல் பீரியட்னு நீங்க சொன்னாலும் சரிதான், இல்ல பியூரிட்டன் ஏஜ்னு சொன்னாலும் சரிதான், இல்ல பியூரிட்டன் இன்டர்ரெகனம்னு சொன்னாலும் சரிதான். எக்ஸாம்ல அவன் என்ன கேட்கறான்றத பார்த்து இயரை மார்க் பண்ணும். காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாந்துன்னு கேட்டா 49 இருந்து 53 வரைக்கும் மட்டும்தான். லார்ட் ப்ரொடெக்டரேட்னு கேட்டா 53 இருந்து 58 வரைக்கும் மட்டும்தான். பியூரிட்டன் இன்டர்ரெகனம்னு கேட்டா மட்டும்தான் அவன் சார்ல்ஸ் ஒன்ன பிஹேட் பண்ணிட்டு கடைசியா அவன் பையன் ரூலிங் பீரியட்ல இருந்துட்டு வெளியில போற வரைக்கும் நம்ம மொத்தமா தான் நம்ம சொல்லுவோம். 1649 இருந்து 1660 வரைக்கும் நம்ம பியூரிட்டன் இன்டர்ரெகனம்னு சொல்லுவோம் சரியா? சோ 58ல ஆலிவர் கிராம்வெல் இறந்து போயிட்டாலும் அதுக்கப்புறம் யார் 8 months வந்து சர்விங் பீரியட்ல இருந்திருப்பா அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் கிராம்வெல் வந்து இருந்திருப்பாரு ஓகேவா? அப்ப ரிச்சர்ட் கிராம்வெல் ஈஸியா பதவியில இருந்து தூக்கிடலாம் அப்படின்ற தைரியத்துல சார்ல்ஸ் செகண்ட் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா போர் தொடுத்திருப்பாரு. போர் தொடுத்து அகைன் த்ரோனை வந்து ரெஸ்டோர் பண்ணுவாரு. அதனால அது வந்து நம்ம ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்ப ரெஸ்டோரேஷன் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா 1660ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியர் ஆலிவர் கிராம்வெல்? எஸ் மேம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது கெவாலியர் போயட்ஸ் அண்ட் மெட்டபிசிக்கல் போயட்ஸ். எப்படி நம்ம இவ்வளவு நாள் வரைக்கும் இங்கிலீஷ் சாசேரியன்ஸ், ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ், யூனிவர்சிட்டி விட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு கீழேயும் இத்தனை பேர் இருக்காங்கடா படிச்சுக்கோங்க படிச்சுக்கோங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இங்க கெவாலியர் போயட்ஸ், மெட்டபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்டார் இருக்காங்க ஓகேவா? கெவாலியர் போயட்ஸ்னா யாரு அப்படின்னு சொன்னா பென் ஜான்சனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களோட போம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை பார்த்து கெவாலியர் போயட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சன்ஸ் ஆஃப் பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா? ஆஸ் வெல் அஸ் கெவாலியர் போயட்ஸ்லாம் யாரை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் ஒன்ன வந்து சப்போர்ட் பண்ணாங்க சிவில் வார் டைம் பீரியட்ல. சோ அவங்களே நம்ம கெவாலியர் போயட்ஸ், அவங்களோட மொத்த உருவம் தான் வந்து இது கெவாலியர் போயட்ஸ் ஓகேவா? பென் ஜான்சன் பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்க, கிங்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்க வந்து நம்ம கெவாலியர் போயட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கெவாலியர் போயட்ஸ் கீழே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹெரிக், தாமஸ் கேரியோ, சர் ஜான் சக்லிங், வில்லியம் டேவ்னட், எட்மண்ட் வாலர், பிரான்சிஸ் குவாரல்ஸ், ஜான் டென்ஹாம், ரிச்சர்ட் லவ்லேஸ். இவ்வளவு பேருமே யாருக்கு கீழே வரா அப்படின்னு சொன்னா கெவாலியர் போயட்ஸ்க்கு கீழே வராங்க. இவ்வளவு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை நான் ஈஸியா படிக்க வச்சிருவேன் சரியா? அதனால ஒரி பண்ணிக்க வேணாம், என்னடா இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்னு பார்க்க வேணாம் சரியா? இவ்வளவு பேருக்கு ஒரு கதை இருக்கு, நான் ஈஸியா ஹெட்டிங் கூட கனெக்ட் பண்ணி சொல்றேன், நம்ம ஈஸியா உடனே படிச்சு முடிச்சிடலாம் சரியா? அப்போ கெவாலியர் போயட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட தீம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பிளாட்டானிக் லவ். பிளாட்டானிக் லவ்ல நத்திங் பட் 18+ கண்டென்ட் இல்லாம அந்த லவ் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம பிளாட்டானிக் லவ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா? அப்புறம் வார், சிவல்ரி, லாயல்டி டு த்ரோன், பிகாஸ் அவங்க கிங்கோட சப்போர்ட்டர்ஸ் சொன்னேன், அதனால லாயல்டி டு த்ரோன் வந்து இங்க இருக்கு. அப்புறம் கார்பீடியம். கார்பீடியம்னா என்னது? Seize the day. சீஸ் த டே. அப்போ சீஸ் த டே அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதுனா? கார்பீடியம் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல சீஸ் த டே அப்படின்னு சொல்றோம் ஓகேவா? அப்ப சீஸ் த டே அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதிருப்பா அப்படின்னு சொன்னா சால் பெல்லோ. பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன். சால் பெல்லோ, SAUL, சால் பெல்லோ, BELLOW, சால் பெல்லோ. சால் பெல்லோட ஒர்க் தான் என்னது அப்படின்னு சொன்னா சீஸ் த டே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1956ல. 1956ல ஓகேவா? 1956ல அவரோட ஃபேமஸ் நாவலா வந்து சீஸ் த டே பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்ப சால் பெல்லோ எப்ப வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1976ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. நோபல் பிரைஸ் எப்ப வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1976. இப்ப நோபல் பிரைஸ் புதுசா ஒண்ணு ஆட் பண்ணிருக்கேன் சரியா? நம்ம லாஸ்டா நான் ஆட் பண்ணது ஜிபி ஷா, டோனி மாரிசன், ஹாரோல்ட் பிண்டர், சீமஸ் ஹெனி, ரூடார்ட் கிப்ளிங், ரவீந்திரநாத் தாகூர், அப்புறம் 1901ல வந்து சாலி புன்ரோம், 1948ல வந்து TS எலியட், அப்புறம் வில்லியம் ஃபாக்னர். இவ்வளவு பேர் தான் நீங்க படிச்சு வச்சிருக்கீங்க. இப்போ நான் புதுசா ஆட் பண்றது யாரு? சால் பெல்லோ. எப்போ வாங்கினாரு?
1976. 19 ஒழுங்கா சொல்லுடா. 76. 1976 சால் பெல்லோட இம்பார்ட்டன்டான ஒர்க் தான் எடுத்து அப்படின்னு சொன்னா சீஸ் த டே. அது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 56. அப்போ இப்படி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இயர் வந்து குழப்பாது. அவரோட ஒர்க் பப்ளிஷ் ஆனது 56, அவர் அவார்டு வாங்கினது 76. 56, 76. இதே மாதிரி 20 இயர்ஸ் கேப்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் படிச்சோம் தெரியுமா? ஈவென்ட் இல்ல, ஒரு கண்டுபிடிப்பு. Printing press. Printing press. ஓகேவா? கட்டன்பர்க் பிரிண்டிங் பிரஸும் வில்லியம் கேக்ஸ்டனோட பிரிண்டிங் பிரஸும் இதே மாதிரி 20 வருஷம் கேப்ல தான் வந்து இது பண்ணிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரிதான் இங்கேயும் 56, 76 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சால் பெல்லோடது எங்க இருந்து டிவியேட் ஆன அப்படின்னு சொன்னா போயட்ஸ், கெவாலியர் போயட்ஸ் கீழே தீம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கார்பீடியம்னு வந்துச்சு. கார்பீடியம்னா என்னன்னு கேட்டப்போ சீசரேன்னு சொன்னீங்க. சீசரேன் ஒர்க் எழுதினது யாரு அப்படின்னா சால் பெல்லோ. அதே எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1956. அவருக்கு எப்போ அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா 1976. ஓகேவா? கிளியர் தானே பாயிண்ட்? Yes, ma'am. Clear. இவ்ளோ ரைட்டர்ஸும் எதுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொன்னா கெவாலியர் பாயிண்ட்ஸ்க்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுல மெட்டாபிசிக்கல்லையும் கெவாலியர்லயும் ரெண்டு பேர் மட்டும் காமனா இருப்பாங்க. ஓகேவா? இவங்க இவ்வளவு பேரும் நான் கெவாலியர் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டேன். இதுல ரெண்டு ரைட்டர்ஸ் மட்டும் மெட்டாபிசிக்கல்லையும் இருப்பாங்க, கெவாலியர்லயும் இருப்பாங்க. அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்றத நான் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் கெவாலியர் பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அப்ப மெட்டாபிசிக்கல் அண்ட் கெவாலியர் ரெண்டுலயுமே காமனா இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹெரிக். ஓகேவா? ராபர்ட் ஹெரிக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். எப்போ ஆர்டர்ல கேட்டாலும் எனக்கு இந்த ஆர்டர்ல தான் ஆன்சரும் வரணும். யூனிவர்சிட்டி விட்ஸ்னா நீங்க எப்படி ஒரு ஆர்டர்ல படிச்சிருக்கீங்க? லில்லி, பீலு, லாஜ்னு ஒரு ஆர்டர் படிச்சிருக்கோம். அப்புறம் கீழே இருக்க ரைட்டர்ஸ் வந்து கேம்பிரிட்ஜ் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 4 பேரும் ஒன்னா படிச்சோம். அதே மாதிரிதான் இங்க மெட்டாபிசிக்கல் கெவாலியரையும் ஆர்டர் குழப்பாம படிச்சாதான் எக்ஸாம் ஹால்லையும் இவங்க குழப்ப மாட்டாங்க. நான் சொல்ற கதையும் உங்களுக்கு குழப்பாது. சரியா? சோ மெட்டாபிசிக்கல் அண்ட் கெவாலியர்ஸ்ல யார் காமனா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நான் கெவாலியர் பாயிண்ட்ஸ்ல இருக்க ரிமைனிங் ரைட்டர்ஸ் யாரு அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹெரிக். ஓகேவா? ராபர்ட் ஹெரிக் அப்படின்றவர் கெவாலியர்லயும் இருப்பாரு, மெட்டாபிசிக்கல்லையும் இருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ராபர்ட் ஹெரிக் யாரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பென் ஜான்சனோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ராபர்ட் ஹெரிக்கோட ஒர்க் வந்து எந்த போமுமே வந்து ஒரு ஸ்பெசிபிக் விமனை இண்டிகேட் பண்ற மாதிரி இவரோட போம்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஓகேவா? எந்த ஒரு விமனையோ இல்ல விமனை போர்ட்ரேட் பண்ற மாதிரி யாரோட போம் வந்து இருக்காது அப்படின்னு சொன்னா ராபர்ட் ஹெரிக்கோட போம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? இவரோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹெஸ்பிரிடாஸ் அப்படின்றத இவரோட மேஜர் ஒர்க். இதுக்கு பப்ளிகேஷன் இயரும் தெரிஞ்சே ஆகணும், 1648 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ஹெஸ்பிரிடாஸ் அப்படின்ற ஒர்க்கோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா த ஒர்க்ஸ் போத் ஹியூமன் அண்ட் டிவைன் ஃபார் ராபர்ட் ஹெரிக் அப்படின்றதான் சப்டைட்டில். இதுல ஓப்பனிங் மட்டும் தெரியணும், த ஒர்க்ஸ் போத் ஹியூமன் அண்ட் டிவைன் அப்படின்றது கண்டிப்பா தெரியணும். ஹெஸ்பிரிடாஸோட சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல டோட்டலா எத்தனை போம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா 1200 போம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ஹெஸ்பிரிடாஸ் அப்படின்ற ஒர்க்கை யாருக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்து டெடிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ஹெஸ்பிரிடாஸ் அப்படின்ற ஒர்க் வந்து எதோட ஓபன் ஆகுது அப்படின்னு சொன்னா த ஆர்குமெண்ட் ஆஃப் திஸ் புக் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டோட ஓப்பன் ஆகுது. சரியா? இது வந்து ஒரு டைட்டில் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல ஒரு எஸ்ஏ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஆர்குமெண்ட் ஆஃப் திஸ் புக்கோட தான் இது வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுக்குள்ள இருக்கிற மேஜர் போம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நோபல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் டு த வர்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? இது ரெண்டுமே அதுக்கு கீழே பப்ளிஷ் ஆன மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நோபல் நம்பர்ஸ், டு த வர்ஜின்ஸ். பிகாஸ் நோபல் நம்பர்ஸ் ஆல்ரெடி நெட்ல கேட்டாச்சு. நோபல் நம்பர்ஸ், டு த வர்ஜின்ஸ் இது ரெண்டுமே ஹெஸ்பிரிடாஸ்க்கு கீழே வர்ற ஒர்க். தனியா கேட்டாலும் உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ராபர்ட் ஹெரிக்கோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா பாயிண்ட்? ராபர்ட் ஹெரிக் பென் ஜான்சனோட ஃப்ரெண்டு. ஹெஸ்பிரிடாஸோட இம்பார்ட்டன்டான ஒர்க். சப்டைட்டில் என்னன்றது தெரியணும், யாருக்கு டெடிகேட் பண்ணாங்கன்னு தெரியணும், எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு தெரியணும். அதுக்குள்ள பப்ளிஷான 2 போம் என்ன, நோபல் நம்பர்ஸ் ஒன்னு, டு த வர்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தென் இதோட ரிலேட்டட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாம்பல் பக்கெட்னு சொல்லி ஒருத்தர், இவர் வந்து அப்சர்வ் ரைட்டர்ஸ்க்கு கீழே வருவார். சரியா? சாம்பல் பக்கெட் எதுக்கு கீழே வருவார் அப்படின்னா அப்சர்வ் ரைட்டர் கீழே வரும். ஆரோ மார்க் போட்டு அவர் அப்சர்வ் ரைட்டர்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதி வச்சுக்கோங்க. சாம்பல் பக்கெட் அப்சர்டிசம், அப்சர்வ் ரைட்டர்ஸ். ஓகேவா? அப்சர்வ் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிகினிங், மிடில், எண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்லாம எதுக்காக அந்த ஸ்டோரி வந்து போயிட்டு இருக்கு, யார பார்க்க போறாங்க, என்ன கதை, ஏன்டா இங்க போறீங்க, எதுக்குடா இங்க வரீங்க அப்படின்றதே தெரியாம ஒரு நார்மலாவே அந்த கதை வந்து இருக்கவே இருக்காது. உங்களுக்கு எண்ட் என்ன, பிகினிங் என்ன, இந்த கதையோட மாரல் என்ன, ஆத்தர் நமக்கு என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஒரு மாதிரி கொலன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்சர்வ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ அப்சர்வ் ரைட்டர்ஸ்க்கு கீழே வர்ற மேஜர் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாரோல்ட் பிண்டர். ஹாரோல்ட் பிண்டர் உங்களுக்கு முதலே தெரியும். அடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா சாம்பல்
பெக்கெட். சாமுவேல் பெக்கெட் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1969 வந்து சாமுவேல் பெக்கெட் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. சோ நியூவா செகண்ட் ஒன் சொல்லி கொடுக்குறேன். சாமுவேல் பெக்கெட் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1969 வாங்கியிருப்பாரு. சரியா? சாமுவேல் பெக்கெட்டோட பிளே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹாப்பி டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அவர் நிறைய பிளே எழுதியிருக்காரு. அதுல ஒன் ஆஃப் த பிளே தான் எழுது அப்படின்னு சொன்னா ஹாப்பி டேஸ். ஹாப்பி டேஸ்ல வர்ற ஒரு கேரக்டர் தான் யாரு அப்படின்னா வின்னி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த வின்னி வந்து ஒரு கோட்டை வந்து அட்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த லைன்ஸ் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா டு த வெர்ஜின்ஸ் அப்படின்ற அந்த போம்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அது யாரோடது அப்படின்னு சொன்னா ராபர்ட் ஹெரிக்கோடது. எதுக்கு கீழே பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஹெஸ்பெரிடாஸ்க்கு கீழே பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாயிண்ட் கிளியரா இல்ல ரிப்பீட் பண்ணவா? புரியுது மேம். அதர்ஸ்? Yes, ma'am. ஓகேவா? சாமுவேல் பெக்கெட் அப்சர்வ் ரைட்டர்ஸ் சொல்லி பாக்குறோம். அவரோட ஒர்க் வந்து ஹாப்பி டேஸ். அண்ட் தென் அவர் நோபல் பிரைஸ் வாங்கின இயர் 1969. சரியா? இப்போ ராபர்ட் ஹெரிக்கோட ரிமைனிங் மேஜர் போம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ரான் ஃபீஸ்ட் அப்படின்னு ஒரு ஒர்க், அப்புறம் 2 ஆல்டியா, அப்புறம் 2 டாஃபடில்ஸ், 2 வயலட்ஸ், 2 எலக்ட்ரா, 2 த வெஸ்டர்ன் விண்டர், செரி ரைப்பு, த ஃபியூனரல் ரைட்ஸ் ஆஃப் த ரோஸ், அப்பான் ஜூலியாஸ் க்ளோட்ஸ் அண்ட் ஓ டு பென் ஜான்சன். ஓகேவா? இவ்வளவு ஒர்க்ஸும் அவரோட மேஜர் போம்ஸ். இதுல ஆல்ரெடி நெட்ல கேட்டது அப்படின்னு சொன்னா 2 ஆல்டியா, 2 டாஃபடில்ஸ். ஓகேவா? அப்புறம் அப்பான் ஜூலியாஸ் க்ளோட்ஸ். இது மட்டும் தான் நெட்ல கேட்டிருக்காங்க. அப்புறம் ஹெஸ்பெரிடாஸ் கேட்டிருக்காங்க, நோபல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஆல்ரெடி கேட்ட நெட் கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்க அப்படியே தான் படிச்சாகணும். சரியா? ஆபிரான் ஃபீஸ்ட், அப்புறம் 2 ஆல்டியா. இதுல நான் இதை மட்டும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டேன். ஒன்னு வந்து டாஃபடில்ஸ். டாஃபடில்ஸ்னா பூன்னு தான் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அது என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா வயலட் கலர்ல இருக்கு. வயலட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரா அப்படின்னா ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எலக்ட்ரா. ஓகேவா? அப்ப பூ வந்து எப்படி பறந்துரும் அப்படின்னு சொன்னா வெஸ்ட் விண்ட் அடிச்சா வந்து பூ வந்து பறந்துரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால டாஃபடில்ஸ், வயலட்ஸ், எலக்ட்ரா, வெஸ்ட் விண்ட் இது மட்டும் தான் என்னால படிக்க முடிஞ்சிச்சு. ரிமைனிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம் நிக்கும். நீங்க ரிவைஸ் பண்ண முக்கியமா இந்த ஒர்க்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்பான் ஜூலியாஸ் க்ளோட்ஸ். அப்பான் ஜூலியாஸ் க்ளோட்ஸ் யாரோடது அப்படின்னு சொன்னா ராபர்ட் ஹெரிக்கோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ராபர்ட் ஹெரிக் கிளியர் தானே? அவ்வளவுதான் ராபர்ட் ஹெரிக். நெக்ஸ்ட் கிளியரா? எஸ் மேம். ஓகேவா? இன்னொரு விஷயம், ராபர்ட் ஹெரிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெச்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அவரோட ஒர்க்கும் ஹெச்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஓப்பனிங்ல. ஹெஸ்பெரிடாஸ் அப்படின்றது. ஓகேவா? ஹெச்ல தான் ரெண்டு பேரோட ஒர்க். அவரோட நேமும் ஹெச், செகண்ட் நேம் வந்து. அண்ட் அவரோட ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஹெஸ்பெரிடாஸ். இதுக்கு மேல அவரோட ஒர்க்னா மேஜர் போம்ஸ்ல தான் கேட்பாங்க. அந்த 3 ஒர்க் படிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது என்னன்றதை படிங்க. சரியா? தென் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ இந்த டைம் பீரியட்ல எம்பலம் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ரைட்டர்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. அந்த 3 ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா ஹெர்பர்ட், ஹென்ரி வாகுவான், பிரான்சிஸ் குவாரல்ஸ். இதுல ஹென்ரின்ற வேர்ட் இல்ல, ஹென்ரி வாகுவான் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ஹென்ரி வாகுவான், பிரான்சிஸ் குவாரல்ஸ். இவங்க 3 பேரும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எம்பலம் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. படிச்சுக்கோங்க. ஓகேவா? எம்பலம் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த 3 பேரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப நம்ம என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா மெட்டாபிசிக்கல்லையும் கெவாலியர்லயும் யாரெல்லாம் காமனா இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ காமனா இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹெரிக்னு சொல்லி கொடுத்துட்டேன். ராபர்ட் ஹெரிக்கோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது தாமஸ் கேரியோ. கேரியோ அப்படின்ற வேர்ட்லயே அவரோட நேம்ல என்ன வேர்ட் இருக்கு? இது என்ன வேர்டு? இது என்ன வேர்ட்? நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறது என்னது? கேர். ஓகேவா? கேர் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. அப்ப தாமஸ் கேரியோ அப்படின்னாலே அந்த இடத்துல கேர் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து இருக்கு. ஓகேவா? இவரோட போம்ஸ் எல்லாமே யார் அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா இவரோட மிஸ்ட்ரஸ் சீலியா வந்து அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். இவரோட ஒன் சைட் லவ். சரியா? சீலியா அப்படின்ற கேர்ள். இவங்கள அட்ரஸ் பண்ற மாதிரி தான் தாமஸ் கேரியோ வந்து எழுதியிருப்பாரு. தாமஸ் கேரியோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் கேர் பண்ணுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் கீழே இருக்க ஸ்டோரி வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம் வரும். தென் எங்களோட மிஸ்டர்ஸோட நேமும் எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அவரோட செகண்ட் நேம்ல தான் ஸ்டார்ட் ஆகும், சி. அதனால அவரும் அதுலதான் இதுல ஐ மீன் அந்த கேர்ளோட நேமும் என்னது அப்படின்னு சொன்னா சி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தாமஸ் கேரியோ, சீலியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ ஒரு பர்சனுக்கு நம்ம அதிகமா அன்பு வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொன்னா ரப்சரா ஃபீல் ஆகும். ரப்சர்லாம் ரொம்ப எரிச்சலா அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதனால இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது அப்படின்னு சொன்னா ரப்சர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தென் தாமஸ் கேரியோ அப்படின்னு பார்க்கும்போது சீல தான் அவரோட நேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அவரோட ஆல் நேமும் சி தான். தென் இவரோட ஒர்க்கோட நேமும் என்னது அப்படின்னு சொன்னா கோலம் பிரிட்டானிக்கம். கோலம் பிரிட்டானிக்கம். ஆல்ரெடி பிரிட்டானியா நம்ம யாருக்கு பிடிச்சோம்? பிஸ்கட் பேர் வச்சு நமக்கு யாருக்கு பிடிச்சோம்? பிரிட்டானியா. ஜெஃப்ரி ஆஃப் மேன்மவுத்துக்கு வந்து பிரிட்டானியான்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அந்த பிரிட்டானியா வேற. இந்த இடத்துல கோலம் பிரிட்டானிக்கம்னு இருக்கு. ஓகேவா? அந்த கோலம் பிரிட்டானிக்கம் யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தா தாமஸ் கேரியோடது. சோ தாமஸ் கேரியோனா ரொம்ப கேர் பண்ணுவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட மிஸ்டர்ஸோட நேம் வந்து சீல தான் ஸ்டார்ட் ஆகும், சீலியா. ரொம்ப அன்பு கொடுத்தா அது எப்படி இருக்கும்னா ரப்சரா இருக்கும், எரிச்சலா இருக்கும். சரியா? ரொம்ப அன்பு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா. தென்
அவரோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலம் பிரிட்டானிக்கம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, தென் இவர் யாருக்காக எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஜான் டன் இறந்து போனதுக்காக இவர் எழுதியிருப்பாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆல்ரெடி நான் ஓப்பனிங்லேயே சொன்னேன் இவர் ரொம்ப கேர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. கேர் பண்ணதுனாலதான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா ஜான் டன் இறந்து போனதுக்காக எழுதியிருப்பாரு. அப்புறம் பென் ஜான்சன் வந்து டூ பென் ஜான்சன் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஏன் பென் ஜான்சன் இண்டிகேட் பண்ணி டூ பென் ஜான்சன் ஒர்க் எழுதினாரு அப்படின்னு சொன்னா பென் ஜான்சன் ஒரு பிளே வந்து ட்ரை பண்ணிருப்பாரு. த நியூ இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே வந்து ட்ரை பண்ணிருப்பாரு. அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேவா, அது கன்சோல் பண்ற விதமா டூ பென் ஜான்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. எதுக்கு? பென் ஜான்சனோட ஒரு பிளே த நியூ இன் அப்படின்ற பிளே வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். அது கன்சோல் பண்ற விதமா அவர் வந்து டூ பென் ஜான்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. சரியா? சோ இவ்வளவுதான். யாருக்கு பாத்துட்டு இருக்கோம்? தாமஸ் கேரோ. எஸ், தாமஸ் கேரியோ. அப்ப தாமஸ் கேரியோ அப்படின்னா அவர் ரொம்ப கேர் பண்ணுவாரு. அவரோட ஆல்பபெட் செகண்ட் ஆல்பபெட் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா சி. அதனால அவரோட ஆளோட பேரும் எனக்கு சி. அவரோட ஒர்க்கோட நேமும் காலம் பிரிட்டானிக்கம் சில தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அன்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு அப்சரா இருக்கும். அவர் ரொம்ப அன்பு கொடுக்கறதுனால பென் ஜான்சனுக்கும் சரி ஜான் டனுக்கும் ஒரு விதமா ஜான் டனுக்கு அவர் வந்து எழுதியிருக்காருன்னு பாக்குறோம். அண்ட் பென் ஜான்சனுக்கு என்ன பண்ணிருக்காரு? பென் ஜான்சனோட நியூ இன் அப்படின்ற ஒர்க் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால கன்சோல் பண்ற விதமா ஒரு ஒர்க் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? கிளியர். ஓகேவா? இவ்வளவுதான் வந்து தாமஸ் கேரியோ. இவங்க ரெண்டு பேருமே எதுக்கு கீழே வராங்கன்னு பாக்குறோம். மெட்டாபிசிக்ஸ் அண்ட் கெவாலியர் ரெண்டுலயும் இருக்கிறவங்க. கெவாலியர்ஸ் ரெண்டுக்குமே காமனா இருக்கிற ரெண்டு பேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்னு வந்து ராபர்ட் ஹெரிக், இன்னொருத்தங்க யாரு அப்படின்னு சொன்னா தாமஸ் கேரியோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இப்ப கெவாலியர் பாயிண்ட்ஸ்ல இருக்கிற மிச்சவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா ஜான் சக்லிங். ஜான் சக்லிங் அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப கோவமா இருக்கும் போது லைஃப் சக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். லைஃப் வந்து ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக லைஃப் சக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல சக் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து வந்திருக்கு. ஓகே, இதுல அவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னா வெட்டிங் சக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது அப்படின்னு சொன்னா பேலட் அப்பான் வெட்டிங் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. எதை மாக் பண்ற மாதிரி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா எபிதலாமியான மாக் பண்ற மாதிரி எழுதியிருப்பாரு. அப்போ சக் அப்படின்னு சொன்னா நம்ம லைஃப் சக்ஸ்ன்னு சொல்லி அடிக்கடி இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணிருப்போம் இங்கிலீஷ்ல பேசும்போது. அப்போ இவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா மேரேஜ் லைஃப் சக்ஸ் அப்படின்றதுனால பேலட் அப்பான் வெட்டிங், ஒரு வெட்டிங்கை பத்தி அவர் பேசுறாரு. வெட்டிங்னா கல்யாணம் தானே, அப்போ மேரேஜ் லைஃப் வந்து சக்ஸ் அப்படின்ற மாதிரி பேலட் அப்பான் வெட்டிங் அப்படின்னு சொல்லி தான் இவரோட ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அவரோட மேஜர் ஒர்க்கும் கூட. சரியா, பேலட் அப்பான் வெட்டிங். எப்படி நீங்க வந்து மேல இருக்கிற ஒர்க்ஸ்க்கு வந்து பிலிப் மெசஞ்சர் அப்படின்னு சொன்னா மெசஞ்சர்னா மெசேஜ் போய் கொடுத்துட்டு வர்றவங்க, அது ஒரு வேலை. அப்ப அவரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதும் நியூ வே டு பே ஓல்ட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க மெமரைஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் திஸ் பிட்டி ஷீஸ் அ ஓர் யாரோட ஒர்க்? திஸ் பிட்டி ஷீஸ் அ ஓர் ஜான் ஃபோர்ட். ஜான் ஃபோர்ட். ஓகேவா, இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் நான் சொல்லும் போது இவங்கதான் ஆத்தர்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஆத்தர் நேமோட கனெக்ட் ஆகுது இல்ல, அந்த மாதிரி தான் இங்க ஜான் சக்லிங்க நான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். என்ன சக்ஸ் அப்படின்னு சொன்னா வெட்டிங் சக்ஸ். அதனால பேலட் அப்பான வெட்டிங் அப்படின்றது அவரோட ஒர்க். ஓகேவா, எதை மார்க் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா எபிதலாமியன். எபிதலாமியன் யாரோடது? எபிதலாமியன் யாரோடது? ஏன் அமைதியா இருக்கீங்க? ஆர்பியஸா? ஆர்பியஸ்ன்னு ஒரு மியூசிஷியன் அதுல வருவாங்க. சரி, ஸ்பென்சரோடது. எபிதலாமியன் அப்படின்ற போம் யாரோடது அப்படின்னு சொன்னா ஸ்பென்சரோடது. எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1595ல பப்ளிஷ் ஆயிருக்கும். எப்போ அவர் கல்யாணம் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா ஜூன் 11, 1594ல அவரோட கல்யாணம் நடந்திருக்கும். அவரோட கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ற விதமா தான் அந்த ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த கேர்ளோட நேம் வந்து எலிசபெத் பாயில் அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம். சரியா, அதுதான் எபிதலாமியன். எபிதலாமியனை பார்த்து மார்க் பண்ற மாதிரி தான் என் பேலட் அப்பான வெட்டிங் அப்படின்னு சொல்லி ஜான் சக்லிங் இந்த ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. ஆஸ் வெல் இதுக்குள்ள எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவரோட ஃப்ரெண்ட் ஜான் லவ்லேஸ்க்கு வந்து ஒரு கல்யாணம், அவரோட கல்யாணத்துக்கு வந்து அவர் போயிருப்பாரு. அப்போ ஒரு ஃபார்மர்னா கஷ்டப்பட்ட ஃபேமிலி, அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து அரிஸ்டோகிராட்டிக் வெட்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத விட்னஸ் பண்றதுக்கு ஒரு விதமா தான் பேலட் அப்பான வெட்டிங் அப்படின்றத ஒர்க்கே அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. சரியா, சோ பேலட் அப்பான வெட்டிங் அப்படின்றது ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி ஒரு பெரிய வீட்டு கல்யாணத்தை போய் பார்த்தா எப்படி பாப்பாங்க, அந்த மாதிரி அதை மார்க் பண்ற மாதிரி இல்ல மேரேஜே மார்க் பண்ற மாதிரி தான் பேலட் அப்பான வெட்டிங் அப்படின்ற ஒர்க் வந்து ஜான் சக்லிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா த விட்ஸ் ஆர் செஷன் ஆஃப் த போயட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் த காப்லின்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா, லாஸ்ட் ஒர்க்கை ரீட் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. ஆகுலுரா ட்ராஜடி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த ஒர்க்கை ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. த விட்ஸ், த காப்லின்ஸ், இந்த ரெண்டு தான் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஐ மீன் இந்த மூணு ஒர்க்கும் பேலட் அப்பான வெட்டிங், த விட்ஸ், த காப்லின்ஸ். அப்ப ஜான் சக்லிங் அப்படின்னா வாட் சக்ஸ்ன்னு கேட்டா வெட்டிங் சக்ஸ். அதனால பேலட் அப்பான வெட்டிங் அப்படின்றது எதை மார்க் பண்ணி எழுதினாரு அப்படின்னா எபிதலாமியன். யாரோட கல்யாணத்தை பார்க்க போனாரு அப்படின்னா ரிச்சர்ட் லவ்லேஸோட மேரேஜ் பார்க்க போனாருன்னு பாக்குறோம். கிளியரா இது ஜான் சக்லிங்?
எஸ் மேம். நெக்ஸ்ட் ரிச்சர்ட் லவ்லேஸ். ரிச்சர்ட் லவ்லேஸோட டைட்டில் என்ன இருக்கு? லவ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. ஓகேவா? அப்ப ரிச்சர்ட் லவ்லேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, டூ ஆந்தியா ஃப்ரம் பிரிசன்ல தான் இவரோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிச்சர்ட் லவ்லேஸ்னா லவ் பண்ணா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பிரிசன்ல தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு தான் இதோட ஸ்டோரி. சரியா? அப்ப லவ் பண்றோம், அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்ல, அவங்க ஃபேமிலில யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பிரிசன்ல தூக்கி போட்டுருவாங்க. அப்ப வெறுமனே டூ ஆந்தியான்னு யார் ஒர்க் எழுதுனா? ஓப்பனிங்ல பார்த்தோம், ராபர்ட் ஹெரிக். கரெக்ட். டூ ஆல்தியா அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க பார்த்தோம், இந்த இருக்கு பாருங்க. அப்ப டூ ஆல்தியான் வெறுமனியா யார் ஒர்க் எழுதுனா அப்படின்னு சொன்னா ராபர்ட் ஹெரிக் எழுதியிருப்பாரு. டூ ஆல்தியா ஃப்ரம் பிரிசன் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் லவ்லேஸ் தான் எழுதியிருப்பாரு. ஓகேவா? ரிச்சர்ட் லவ்லேஸ் அப்படின்னா லவ் அப்படின்ற ஒரு வேர்ட் அதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப லவ்லேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகும்? எப்பவுமே ஏதாவது ஒரு மேஜர் ஒர்க் ஞாபகம் வந்தாதான் ரிமைனிங் ஒர்க் என்ன அப்படின்றத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் எடுத்து கொடுக்கும். அந்த ஒரு ஒர்க் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு மட்டும் தான் நான் ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்னு கதை சொல்லிட்டு இருக்கேன். சரியா? லவ்லேஸ் அப்படின்னா லவ் பண்ணா பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அதனால டூ ஆல்தியா ஃப்ரம் பிரிசன் அப்படின்றத ரிச்சர்ட் லவ்லேஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? அப்ப இவர் யார் லவ் பண்ணாரு அப்படின்னு சொன்னா டூ லுக்காஸ்டா. லுக்காஸ்டா அப்படின்றது ஒரு பெண்ணோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ லுக்காஸ்டா அப்படின்ற கேர்ளை லவ் பண்ணாங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். சோ டூ ஆல்தியா ஃப்ரம் பிரிசன், அப்புறம் டூ லுக்காஸ்டா அப்படின்றது அந்த கேர்ளோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் ரிமைனிங் ஒர்க்ஸ் நீங்க எப்படி ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, பிரிசன்ல யார் காவலுக்கு நிப்பா? சோல்ஜர்ஸ். அவரோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமா சோல்ஜர். அவரோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா த சோல்ஜர். அப்போ த சோல்ஜர்னு சொல்லி போம் யார் எழுதியிருப்பா 1915ல? ராபர்ட் ப்ரூக். கரெக்ட், ராபர்ட் ப்ரூக். ஓகேவா? ரூபர்ட் ப்ரூக், ராபர்ட் இல்ல, ரூபர்ட் ப்ரூக். எஸ், பரவாயில்ல, ஒண்ணும் இல்லடா, ரூபர்ட் ப்ரூக். ஓகேவா? ரூபர்ட் ப்ரூக் அப்படின்றவர் வார் சோனட்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. அந்த வார் சோனட்ஸ்ல பப்ளிஷ் ஆன ஒன் ஆஃப் த போம் தான் என்னது அப்படின்னு சொன்னா த சோல்ஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1915ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரியே த சோல்ஜர் அ ட்ராஜடி அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் லவ்லேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப லவ் பண்ணா என்ன பண்ணுவாங்க? பிரிசன்ல தூக்கி போடுவாங்க. அதோட ஃபுல் டைட்டில் என்ன? டூ ஆல்தியா ஃப்ரம் பிரிசன் பாக்குறோம். அந்த பொண்ணோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா பார்த்தா லுக்காஸ்டா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பிரிசன்ல யார் காவலுக்கு நிப்பா அப்படின்னு சொன்னா சோல்ஜர். அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது அப்படின்னு சொன்னா ஸ்காலர். அப்போ ஸ்காலர், சோல்ஜர், டூ ஆல்தியா ஃப்ரம் பிரிசன், அந்த பொண்ணோட நேம் வந்து லுக்காஸ்டா. இன்பிட்வீன்ல மிஞ்சி போனது என்னது அப்படின்னு சொன்னா த ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? ஓகேவா? த ஸ்க்ரூட்டினி அப்படின்ற ஒர்க் மட்டும் நீங்க மிடில் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு லைன் வந்து இம்பார்ட்டன்ட். டூ ஆல்தியா ஃப்ரம் பிரிசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல ஒரு லைன் அப்பியர் ஆகும். ஸ்டோன் வால் டு நாட் மேக் அ பிரிசன் வரும். அப்புறம் நார் அயன் வால் கேஜ் அப்படின்னு சொல்லி இந்த லைன் வந்து அதுல வர்ற ஒரு இம்பார்ட்டன்டான லைன். இதை கொடுத்து ஒரு தடவை கேட்டாங்க அந்த லைன் வந்து எதுல அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து தான் அந்த லைன் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஓகேவா? டூ ஆல்தியா ஃப்ரம் பிரிசன் அப்படின்றது ஒர்க்ல தான் வந்து அப்பியர் ஆகும்னு பாக்குறோம். அது யாரோடது அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் லவ்லேஸோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து வில்லியம் டேவ்னன்ட். டேவ்னன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வேர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா தேவதாஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கா. தேவ்னன்ட்னா தேவதாஸ் ஆயிட்டான், அழுது இல்லைன்னா லவ் ஃபெயிலியர்னால தேவதாஸ் ஆயிட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சார் வில்லியம் டேவ்னன்ட்டோட ஒரே ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா டூ அ டையிங் மிஸ்ட்ரஸ். அப்போ அவன் லவ் பண்ண பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்றதுனால அவன் என்ன பண்ணிட்டான்? தேவதாஸ் ஆயிட்டான். அப்போ டூ த டையிங் மிஸ்ட்ரஸ் அப்படின்றது அவரோட ஒர்க். அப்புறம் அவரோட இன்னொரு ஒர்க் என்னது அப்படின்னா வீப் நோ மோர் ஃபார் வாட் இஸ் பாஸ்ட். இதுக்கு மேல முடிஞ்சு போனதுக்காக அழுவாத உட்காந்து அப்படின்றதா இதோட மீனிங். அதான வீப் நோ மோர் ஃபார் வாட் இஸ் பாஸ்ட். அப்ப அவ இறந்து போயிட்டா அப்படின்றதுக்காக உட்காந்து பாஸ்ட் நினைச்சு அழாத அப்படின்னு சொல்லிதான் தேவதாஸோட இன்னொரு ஒர்க். அப்புறம் அபேட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இதுதான் வந்து சார் வில்லியம் டேவ்னன்ட்டோட 3 ஒர்க்ஸ் பாக்கலாம். அப்ப டேவ்னன்னா தேவதாஸ் வந்து ஏன் தேவதாஸ் ஆனாரு? அவரோட மிஸ்ட்ரஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. சூ தி டையிங் மிஸ்ட்ரஸ் அண்ட் வீப் நோ மோர் ஃபார் வாட் இஸ் பாஸ்ட் அப்படின்றதும் அவரோட ஒர்க் தான். அப்புறம் அபேட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாருன்னு பாக்குறோம். கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட் எட்மண்ட் வாலர். எட்மண்ட் வாலர்ல வால் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கும். வால் வந்து எதை சுத்தி கேட்டுவாங்க அப்படின்னு சொன்னா குழந்தைங்க பார்க்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது அம்மாவை தாண்டி வெளியில போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்க்க சுத்தி வால் கட்டி வச்சிருப்பாங்க. அதனால இவரோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஆன் த சென்ட் ஜேம்ஸ் பார்க் அப்படின்றது அவரோட ஃபேமஸான ஒர்க். ஓகேவா? இட்ஸ் டாபோகிராபிக்கல் போம்னு சொல்லி பாக்குறோம். டாபோகிராபிக்கல் போம்னா நத்திங் பட் மவுண்டன்ஸ், ரிவர்ஸ், அதை சுத்தி இருக்கிற சீனரிஸ் வச்சு எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து டாபோகிராபிக்கல் போம் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஆன் சென்ட் ஜேம்ஸ் பார்க் அப்படின்றது டாபோகிராபிக்கல் போம்னு பாக்குறோம். சரி, அது யாரோடது அப்படின்னா எட்மண்ட் வாலரோடது. எட்மண்ட் வாலரோட ரிமைனிங் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன இருக்கும்? ரோஸ் இருக்கும். அதனால கோ லவ்லி ரோஸ். அப்புறம் ஆன் த கிரிடில்னு ஒரு ஒர்க். இதை மட்டும் நீங்க அது கூட ஆட் ஆன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் என்னால ஸ்டோரி மேக் பண்ண முடியாது. எடுத்து கொடுக்கறதுக்கு என்னால கதை சொல்ல முடியும். அது இன்பிட்வீன்ல வர்ற ஒர்க்கை நம்ம தான் ஆட் பண்ணிக்கோம். இதுல நீங்க இன்பிட்வீன்ல நீங்க படிக்கிறது என்னலாம் அப்படின்னா ஆன் த கிரிடில்ன்றத நீங்க இன்பிட்வீன்ல படிக்கணும். அப்புறம் அபேடுன்றத நீங்க இன்பிட்வீன்ல படிக்கணும். அப்புறம் த ஸ்க்ரூட்டினி இதை நீங்க இன்பிட்வீன்ல படிக்கணும். இங்க வந்து
த காப்ளின்ஸ், த விட்ச், இது ரெண்டுமே நீங்க இன்பிட்வீன்ல தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்பிட்வீன் ஒர்க் வந்து 1-2 தான் வரும். அது நீங்க படிக்க ரிப்பீட் ஆக ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் யார் அப்படின்னு சொன்னா ஜான் டென்ஹாம். ஜான் டென்ஹாமோட ஃபேமஸான ஒர்க் கூப்பர் ஹில். இதுக்கு இயர் கண்டிப்பா தெரியணும், 1642, பிகாஸ் நெட் கொஸ்டின். கூப்பர் ஹில்லும் ஃபர்ஸ்ட் டோபோகிராபிக்கல் போம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பேலடு, ஃபர்ஸ்ட் ட்ராஜடி, ஃபர்ஸ்ட் காமெடி, ஃபர்ஸ்ட் ஆந்தாலஜி, இந்த மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் எலிஜி நிறைய பார்த்திருக்கோம். அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் டோபோகிராபிக்கல் போம்னு அப்படின்னு சொல்லி பார்த்தா கூப்பர் ஸ்கில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டோபோகிராபிக்கல் போம். கூப்பர் ஸ்கில் யாரோடது அப்படின்னு சொன்னா ஜான் டென்ஹாமோடது. பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1642 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுல எதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா தாமஸ் வேலியோட சீனரி. ஓகேவா? அதை பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் தான் இதுல கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதே மாதிரியே டோபோகிராபிக்கல் போம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அலெக்சாண்டர் போப்போட வின்ஸ்டர் ஃபாரஸ்டும் டோபோகிராபிக்கல் போம் தான். ஜான் ட்ரையரோட கிரஹார் ஹில் அப்படின்றதும் டோபோகிராபிக்கல் போம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி இப்ப இந்த இடத்துல 4 டோபோகிராபிக்கல் போம் படிக்கிறோம். ஒன்னு வந்து எட்மண்ட் வாலரோட சென்ட் ஜேம்ஸ் பார்க். வால் எதை சுத்தி கட்டுவாங்க அப்படின்னா பார்க்க சுத்தி கட்டுவாங்க, குழந்தைங்க வெளியில போக கூடாதுன்றதுக்காக. ஜான் டென்ஹாமோட ஃபேமஸ் ஆனது கூப்பர் ஸ்கில் 1642. ரிமைனிங் 2 டோபோகிராபிக்கல் பார்க்கும்போது அலெக்சாண்டர் போப்போட வின்ஸ்டர் ஃபாரஸ்ட், ஜான் ட்ரையரோட கிரஹார் ஹில் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? எஸ் மேம். இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் கேட்பேன். எனக்கு ஆத்தரை மட்டும் பார்த்து எனக்கு அவ்வளவு ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நான் விட்டுருவேன். சரியா? இவ்வளவு பேரை நம்ம படிச்சிட்டோம். ராபர்ட் ஹெரிக்கர், தாமஸ் கேரியோ, ஜான் சக்லிங், வில்லியம் டேவ்னண்டர், எட்வர்ட் வாலர், பிரான்சிஸ் குவாரல்ஸ் வந்து மைனர் ரைட்டர். ஓகேவா? அப்புறம் ஜான் டென்ஹாம், ரிச்சர்ட் லவ்லேஸ். இவ்வளவு பேரையும் படிச்சாச்சு. எனக்கு இவ்வளவு பேரோட ஒர்க் எனக்கு ஃபுல்லாலாம் வேணாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை சொன்னேன். அந்த கதை ரிலேட்டடான எனக்கு அந்த ஒரு டைட்டில் மட்டும் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு ஃபுல்லா நம்ம சொல்லி பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹெரிக். ராபர்ட் ஹெரிக்னு சொல்லி பாக்குறப்போ வேணாம், அதுல ஸ்டார்ட் பண்ண வேணாம். மெட்டாபிசிக்கல் அண்ட் கெவாலியர் ரெண்டுலயுமே யார் காமனா வர 2 பேர் யாரு? ராபர்ட் ஹெரிக் அண்ட் ராபர்ட் கேரியோ. கைஸ், இந்த நேரத்துல போனை கட் பண்ணிட்டு வெளியில போயிடாதீங்க. இதுதான் ரிவிஷன் டைம். சரியா? இந்த நேரத்துல நீங்க அதான் முடிச்சிட்டாங்கல்ல, வெளியில போறேன்ட்டு போயினீங்கன்னா படிக்க முடியாது. ஓகேவா? ராபர்ட் ஹெரிக், தாமஸ் கேரியோ, இவங்க 2 பேருமே மெட்டாபிசிக்கலையும் இருப்பாங்க, கெவாலியர்லயும் இருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்ப ராபர்ட் ஹெரிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ஆல்பபெட் வந்து ஹெச்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அவரோட ஃபேமஸான ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஹெச்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதுல 2 போம் வந்து முக்கியமானது அதுல பார்த்தோம். அது 2 என்னது? Noble number to the virgins. To the virgins அப்படின்னு சொல்லி பார்த்தோம். To the virginsல இருந்து நான் எங்க டிவியேட் ஆனேன் அப்படின்னா அப்சர்வ் ரைட்டர்ஸ் பார்த்தோம். அப்சர்வ் ரைட்டர்ஸ்னா யார் ஒருத்தர்? சாமுவேல் பெக்கெட். எப்போ நோபல் பிரைஸ் வாங்கினாரு? 1969. அவரோட ஒரே ஒரு பிளே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? Happy days. கரெக்ட், ஹாப்பி டேஸ். அதுல வர்ற கேரக்டர் வினி. ஓகேவா? ஓகே, வினி. இதான் அவரோட மேஜரான ஒர்க். சரியா? அப்ப ராபர்ட் ஹெரிக்கோட போம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அதே பேர்ல இன்னொரு ரைட்டர் எழுதியிருப்பாரு, டு ஆல்டியா. அப்புறம் அந்த ஃபிளாரோட நேம் என்ன? Daffodils. அது என்ன கலர்ல இருந்துச்சு? Violet. அது பாக்கும்போது எப்படி இருந்துச்சு நமக்கு? Electra. அது எதுக்கு அடிச்சு தூக்கிட்டு போச்சு? Wind. வெஸ்ட் விண்ட். விண்ட் வந்து அடிச்சிட்டு போச்சுன்னு பார்த்தோம். கடைசி நெட் கொஸ்டின் ஒன்னு கேட்டாங்கன்னு சொல்லி துணியை பத்தி பேசணும்ல. வாட் இஸ் தட்? Upon Upon Julia. Julia's ஓகேவா? அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஃபீஸ்ட்னு ஸ்டார்ட் ஆகும். இது ஓப்ரான் ஃபீஸ்ட்னு ஸ்டார்ட் ஆகும். சரி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தாமஸ் கேரியோ. கேரியோனா என்ன சொல்லி கொடுத்தா? அவரோட கதை எதுல ஸ்டார்ட் ஆகும்? கேர்ல ஸ்டார்ட் ஆகும். அப்ப அவரோட மிஸ்டர்ஸோட நேம் என்ன? சீலியா. அவர் சீலியா எழுதின இன்னொரு ஒர்க் என்னது? Colum Britannia. கரெக்ட், கோலம் பிரிட்டானிக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதிகமா அன்பு கொடுத்தா அது எப்படி இருக்கும்? ரப்சரா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தென் லாஸ்ட் அவர் இன்னும் 2 பேரை கேர் பண்ணாரு. அந்த 2 ஆத்தர்ஸ் யாரு? John Donne, Ben Jonson. ஜான் டன்னுக்கு அவர் என்ன எழுதினாரு? Elegy. எழுதினாரு. பென் ஜான்சனுக்கு எதுக்கு கன்சோல் பண்ணாரு? Failure ஆன ஒரு டைட்டில் என்ன? The New Inn. நியூ இன் அப்படின்ற ஒர்க் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால பென் ஜான்சன் அவர் வந்து கேர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது சர் ஜான் சக்லிங். சக்லிங்னா வாட் சக்ஸ்? வெட்டிங். வெட்டிங் சக்ஸ். அது எதை பார்த்து மார்க் பண்ண மாதிரி எழுதிருப்பாங்க? யாரோட கல்யாணத்தை அவர் விட்னஸ் பண்ண போன மாதிரி இருந்துச்சு? ரிச்சர்ட் லவ்லேஸ். ஓகேவா? கரெக்ட், லவ்லேஸ் தான். அது ரிச்சர்ட் லவ்லேஸ், ஜான் கிடையாது. ஓகேவா? அடுத்தது வில்லியம் டேவ்னன். டேவ்னன் அப்படின்னாலே நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? டேவ்னன்னா தேவதாஸ். ஏன் தேவதாஸ் ஆயிட்டாரு? அப்ப அவங்க கிட்ட எல்லாரும் என்ன சொல்றாங்க? Weep no more for weep no. Yes, weep no more. அழாத, எது முடிஞ்சு போச்சோ அதை நினைச்சு அழாத அப்படி சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. சரியா? அதனால தேவதாஸ் அவரு. அடுத்தது எட்மண்ட் வாலர். அதுல என்ன வேர்ட் நம்ம படிச்சோம்?
Wall. வால்னால எது சுத்தி வால் கேட்டுவாங்க? பார்க். அப்ப ஃபுல் டைட்டில் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். சென்ட் ஜேம்ஸ் பார்க். சென்ட் ஜேம்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்க்ல என்ன பூ பூத்திருக்கு? லவ்லி ரோஸ். லவ்லி ரோஸ். சரியா? பிரான்சிஸ் குவாரல்ஸ் தூரம் போட்டுருங்க அவரை. அப்புறம் ஜான் டென்ஹாம்க்கு நம்ம ஒரே ஒரு ஒர்க் தான் பார்த்தோம். 1642 பப்ளிகேஷன். வாட் இஸ் த ஒர்க்? கூப்பர் ஹில். அது வந்து என்ன ஜான்ரான்னு பார்த்தோம். டோபோகிராபிக்கல் போயம். டோபோகிராபிக்கல் போம்னு பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி டோபோகிராபிக்கல் போம் யாரெல்லாம் எழுதிருப்பா அப்படின்னா எட்மண்ட் வாலரோட சென்ட் ஜேம்ஸ் பார்க், அப்புறம் போப்போட வின்ஸ்டர் ஃபாரஸ்ட், அப்புறம் இன்னொருத்தர் யாரா சொல்லி கொடுத்தா? ஜான் ட்ரையர். ஜான் ட்ரையரோட என்ன ஒர்க் மறந்துச்சு எனக்கு. கிரான்ஹெர்கில். கரெக்ட். அப்புறம் ரிச்சர்ட் லவ்லேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா லவ். அப்ப என்ன கதை வரும்? என்ன ஸ்டார்ட் ஆச்சு? லவ் பண்ணா எங்க பிடிச்சு போடுவாங்க? டு ஆந்தியா ஃப்ரம் பிரிசன் பார்த்தோம். அவ லவ் பண்ண பொண்ணோட பேர் என்ன? லுகாஸ்டா. அப்போ அந்த பிரிசனோட வாசல்ல யார் காவலுக்கு நிப்பா? சோல்ஜர். அது எஸ்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இன்னொன்னு நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்காலர். அப்போ தி சோல்ஜர் அப்படின்னு சொல்லி யார் வந்து சானட் எழுதிருப்பா? ரூபர்ட் ப்ரூக்கோட சானட் கலெக்ஷன் டைட்டில் என்ன? வார் சானட்ஸ். ஓகேவா? அப்ப கார்பீடியம் அப்படின்னா சீஸ் தி ரெயின் சொல்லி கொடுத்தேன். சீஸ் தி ரெயின் யார் ஒர்க் எழுதுனா? சால் பெல்லோ. 1956. ஓகேவா? அப்போ அவர் நோபல் பிரைஸ் வாங்குனது 1976. சாமுவேல் பக்கெட் வாங்குனது 1969. அவ்வளவுதான்டா. படிச்சிட்டீங்க நீங்க. முடிஞ்சிச்சு. யார முடிச்சிருக்கோம் நம்ம? கெவாலியர் போயட். சரியா? இதுல எம்பலம் ரைட்டர்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் கேட்க மறந்துட்டேன். அவ்வளவுதான்டா. முடிஞ்சிச்சு. நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you ma'am. Thank you ma'am. Bye ma'am. Thank you. Bye டா. மேம் எனக்கு ஒரே ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேபல். மேம் இந்த காப்பி டைம் வந்து ஹொரேஸ்க்கும் அந்த ஃப்ரேஸ் சிமிலரா இருக்கும்ல மேம், அது என்ன மேம் டவுட் நமக்கு? என்னதுடா ஹொரேஸ்க்கும் ஃபெமிலியரா இருக்கும்ல? ஆமா, அது லிட்டரரி கிரிட்டிசிசம் படிக்கிறப்போ ஹொரேஸும் வந்துட்டு அந்த காப்பி டைம் ஃப்ரேஸை யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு படிச்ச ஞாபகம் தான் கேக்குறேன் மேம். நம்ம ஹொரேஸ்னாலே நீங்க ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹொரேஸ்னா லெட்டர்ஸ், அப்புறம் சமரட்டியான ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. இவ்வளவுதான் நம்ம ஹொரேஸ்க்கு படிச்சோம். சரி, ஓகே ஓகே மேம். இல்ல நான் மேபி வேணா நீங்க சொன்ன மாதிரி நான் வேணா ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறேன். பட் எனக்கு இப்ப தெரியாது. எனக்கு இப்ப அதுல தெரியல. சரியா? ஓகே மேம். நான் வேணா ரெண்டுக்கும் வந்து சொல்லுங்கடா. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினிட்டி அதே இதுதான் மேகசின் எஃப்ஆர் லெவிஸ் ஃபவுண்ட் பண்ணிருப்பார்ல மேம், அந்த ஸ்க்ரூட்டினிட்டி. ஆமா, ஸ்க்ரூட்டினி வந்து நியூ கிரிட்டிசிசம் கீழ பாப்பீங்க. தி ஸ்க்ரூட்டினி அப்படினு சொல்லி ஒரு மேகசின் இருக்கும். படிச்சிக்கலாம்ல, அதான் கேட்டேன். ஆமா ஸ்க்ரூட்டினி அப்படினு சொல்லி ஒரு மேகசின் உண்டு. அத நான் குழப்பிக்க வேண்டாமே, தியரிஸ்க்கு கீழ தான் வரும் அப்படினு அந்த பாயிண்ட் நான் சொல்லல. as well as ஸ்க்ரூட்டினி அப்படின்ற டேர்ம் எதுக்கு கீழ வரும் அப்படினா நியூ ஹிஸ்டாரிசிசம், நியூ கிரிட்டிசிசம் கீழ வரும். க்ளோஸ் ரீடிங் அப்படினு சொல்லி வரும். ஓகேவா? ஸ்க்ரூட்டினி அப்படினா க்ளோஸ் ரீடிங்னு வரும். ஓகேவாடா? நான் அட் டைம்ல எல்லாம் சொன்னேன் அப்படினா குழப்பற மாதிரி இருக்குமேன்றதனால சொல்லல. ஓகே மேம். ஓகே, थैंक यू. ஓகே மேபல். थैंक यू.